கர்த்தருக்குள் பிரியமான தேவ ஜனங்களே, இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் தலைமை போதகர் அம்மையார் ராஜேந்திரம் சார்பிலும் சபை சார்பிலும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலங்களிலே மனுஷீகம் ஓர் எச்சரிப்புக்குள்ளாகவும் மனுஷீகம் ஒரு பயங்கரமான சூழ்நிலைக்குள்ளேயே கடந்து கொண்டு போகிறது. ஆனால் பொருளாதாரத்தை கருத்தில் கொண்டு சாதாரணமாய் நடைமுறையிலே எல்லா வேலைகளும் ஆரம்பிக்கப்பட்டு வருகிறது. ஆனாலும் மரணத்தின் கொடூரம், இந்த வைரஸ் மூலம் அந்த கொடூரம் இன்னும் நிற்கவில்லை. இன்று நேற்று அல்ல, காலமாய் நம்முடைய வாழ்க்கையிலே பல சூழ்நிலைகள் தொடர்ந்து வருகிறது. அதிலே ஒன்றுதான் துக்கம். துக்கத்துக்கு அநேக விதமான பொருள்கள் உண்டு. கவலை, வேதனை, சஞ்சலம், சலனம் என்று பல பொருள்கள் உண்டு. இவை காலாகாலம் தொடர்ந்து மனுஷனை ஆட்டி படைக்கிறது. இந்த துக்கமானது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை அழிக்கவும் கூடியது. ஆகவே இன்று துக்கப்படாதிருங்கள் என்கிற ஒரு பொருளிலே உங்களோடு சில வார்த்தைகளை பேச வேண்டும் என்று ஆவியிலே எழுதுதல் கொண்டதினால் உங்களோடு பேசுகிறேன். பல அனுபவங்கள் இன்று நேற்றல்ல காலமாய் மனுஷீக சமுதாயத்துக்குள்ளே வந்து போவதை போல இந்த துக்கமானதும் ஒவ்வொரு மனுஷீக வாழ்க்கைக்குள்ளும் சந்ததி சந்ததியாய் பரம்பரையாய் வருகிற வாழ்க்கைக்குள்ளே தொடர்ந்து மாறி மாறி வந்துதான் போகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வித்தியாசமான துயரங்கள் வருகிறது. எல்லாவற்றுக்கும் மனிதன் துக்கப்படுவதை காணக்கூடியதாய் இருக்கிறது. ஆகாரத்துக்காக துக்கப்பட்ட காலத்தை காணக்கூடியதாய் இருக்கிறது. பொருளாதாரம், பணத்துக்காய் துக்கப்பட்ட காலங்கள் உண்டு. சுகம், ஆரோக்கியத்துக்காய் துக்கப்பட்ட காலங்கள் உண்டு. வேலை வசதிகள் என்று அதற்காய் துக்கப்பட்ட காலங்கள் உண்டு. குடும்பம், அதனுடைய முறைகள், அதனுடைய தேவைகள் சந்திப்பது, இதற்காய் துக்கப்படுகிற காலங்களும் அனுபவங்களையும் உலகத்திலே பார்க்கிறோம். இப்படி மனுஷன் அன்றாட வேளையிலே அவன் முகம் கொடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் இந்த துக்கமானது மனுஷனை ஆட்டி படைக்கிறது. காலமாக இந்த துக்கமானது பல முறையிலே மனுஷனுக்கு வரலாம். மனிதனுடைய ஒரு வார்த்தையினால் இன்னொரு மனிதன் துக்கப்படலாம். ஒரு மனிதனுடைய செயலின் மூலம் இன்னொரு மனிதன் துக்கப்படலாம். பரம்பரையாய் நடந்த நிகழ்வுகள், கடந்த காலத்தில் நடந்தவைகளை நினைத்து மனுஷன் துக்கப்படலாம். அதே போல எதிர்காலத்தை நினைத்து மனுஷன் துக்கப்படுகிறான். இப்படி இந்த துக்கமானது, சஞ்சலமானது, வேதனையானது எத்தனையோ மனுஷனை அழித்திருக்கிறது அருமையானவர்களே. ஆகவே அதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும், அதிலே ஒரு விடுதலை வேண்டும், ஒரு விமோசனம் வேண்டும் என்று மனுஷன் நினைத்து அதற்கு பலவிதமான பிரதிபகாரங்களை செய்து தன்னை திருப்திப்படுத்திக் கொள்ள பார்க்கிறான். உலக ரீதியான முறையிலே, ஆனால் அநேக முறையிலே அவன் தோற்று போகிறான். ஆனால் இந்த துக்கத்திலே வெற்றி கொள்ள ஒரு முறை உண்டு, இலகுவான ரகசிய முறை. அதுதான் ஆண்டவராகிய இயேசு என்கிற நாமத்திலே வைக்கிற விசுவாசம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒரு மனுஷன் விசுவாசமாய் வாழும் பொழுது அவன் எந்த துக்கம் வந்தாலும் அடுத்த முறை அவன் எழுந்து நிற்க கூடியவனாய் மாறுவான். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு என்கிற நாமம் மரணத்தை வென்ற நாமம், சோதனைகளையும் சாபங்களையும் ஜெயிக்கிற நாமம், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றக்கூடிய நாமம். ஆகவே இந்த நாமம் இருக்கும் பொழுது நாங்கள் வருகிற இந்த துக்கத்தை வெற்றியாய் மாற்றிக்கொள்ள முடியும். இன்னைக்கு மனுஷீகத்துக்கு பலவிதமான துக்கங்கள் வருகிறது என்று சொன்னோம். அதே போல ஒவ்வொரு நிலையில இருக்கிற மனுஷனுக்கும் துக்கங்கள் வருகிறது. ஒரு குடும்பத்தை பாருங்கள், ஒரு தகப்பனை பாருங்கள், அவருக்கு வருகிற சில துக்கங்கள் உண்டு. என்ன அந்த துக்கங்கள்? ஒரு தகப்பனாய் வாழும் பொழுது வருகிற துக்கங்கள் என்ன? நான் பணம் சம்பாதித்து மனைவி பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டுமே, என் பெற்றோரை நான் பார்க்க வேண்டுமே, என் தகப்பனுக்கு நான் என் கடமையை செய்ய வேண்டுமே,
என் தாய்க்கு என் வேலையை நான் செய்து கொடுக்க வேண்டுமே, அதுக்கு இவ்வளவு பணம் சம்பாதிக்க வேண்டுமே, என்னால் இவ்வளவுதானே முடிகிறது என்று சொல்லி அந்த மனிதனுக்கு தன் நிலையிலே பலவிதமான துக்கங்களை சந்திப்பார். பிள்ளைகளை படிப்பிக்க வேண்டுமே, பிள்ளைகளுக்கு தேவையான ஆகாரங்களை கொடுக்க வேண்டுமே, பாடசாலையின் காரியங்களை செய்ய வேண்டுமே, பிள்ளைக்கு போக்குவரத்துகளை செய்து கொடுக்க வேண்டுமே, நான் போய் வர வேண்டுமே, என் மனைவி போக வேண்டி வருமே என்று தன் நிலையில இருந்து ஒரு கணவனாய் துக்கப்படுகிற துக்கங்கள் உண்டு. என் பிள்ளைகளுக்கு பரம்பரைகளுக்கு வீடுகள் வாங்கி கொடுக்க வேண்டுமே, சொத்துக்களை சேர்த்து வைக்க வேண்டுமே என்று இன்னும் அதிகமான தேவையை நினைத்து ஆசையின் காரணமாய் வருகிற துக்கங்களும் உண்டு. அதே போல ஒரு தாயாக நினைத்து பாருங்கள். தாயாகவும் அவள் எவ்வளவோ துக்கங்களை சகிக்கிறார். சில வீடுகளிலே கொஞ்சம் பணம் தான் இருக்கும். ஐயோ, இந்த பணத்தை வைத்துக் கொண்டு என் கணவனுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும், என் பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும். சில வேளைகளிலே சொந்தங்கள் அவர்கள் அண்டையிலே இருப்பார்கள், உறவினர்கள் இருப்பார்கள். ஐயோ, அவர்களை நான் கவனிக்க வேண்டும். இல்லை, அவர்கள் இல்லாவிட்டாலும் பிள்ளைகளுடைய தேவை அன்றாட வளர்ந்து கொண்டுதான் போகும், கூடிக்கொண்டேதான் போகிறது. ஆகவே தாயாக அவள் படுகிற துக்கங்கள் உண்டு. ஐயோ, காலையில் எழுந்து நான் இந்த கடமைகளை நான் செய்ய வேண்டுமே, என் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை உடுத்தி பாடசாலைக்கு அனுப்ப வேண்டுமே, சமைக்க வேண்டுமே, இவைகள் எல்லாம் செய்து முடித்ததும் சரத்துல வருகிற நோவுகள் வேதனைகளால் அதிலே ஒரு துக்கம். ஐயோ, என் சரம் முடிகிறது இல்லையே, எத்தனை காலம்தான் நான் இதை இப்படி அனுபவிக்க போகிறேன் என்று ஒரு தாயாக அவள் நினைக்கிற துக்கங்கள் உண்டு. தகப்பனுடைய பாரத்தை போல தாய்க்கும் பாரத்தினால் உண்டாகிற துக்கங்கள் உண்டு. என்ன அந்த துக்கம்? ஐயோ, எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படியா இருக்க போகிறது, பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு நாங்கள் என்னென்ன செய்து வைத்திருக்கிறோம். இப்படி தாயாக படுகிற துக்கங்கள் உண்டு. தாய் தகப்பனுக்கு மட்டுமல்ல, பிள்ளைகளுக்கும் துக்கங்கள் உண்டு. என்ன அந்த துக்கம்? ஐயோ, நான் நல்லா படிக்க வேண்டுமே, படிப்பிலே நான் முடிகிறதில்லை, ஒரு நிலைமைக்கு போவதற்கு ஒரு அளவுக்கு மேலே என்னால் ஒன்று விளங்குகிறது இல்லையே, ஒன்றும் ஞாபகத்தில் வருகிறது இல்லையே, இந்த எக்ஸாம் வரப்போறது, நான் என்ன செய்ய போகிறேன், இல்ல எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் என்றால் ஐயோ பணம் வேண்டுமே, இவ்வளவுதானே இருக்கிறது, இவ்வளவுதானே செய்ய முடியும் என்று அதை குறித்து துக்கப்படுகிற பிள்ளைகள் உண்டு. அதையும் தாண்டி படித்து முடிந்த பின்பதாக நல்ல வேலை கிடைக்க வேண்டுமே என்று வேலையை குறித்து கவலைப்படுகிற கவலைகளும் துக்கங்களும் உண்டு. நான் நல்லா உழைக்க வேண்டும், நான் எந்த இடத்திலே போய் வேலை செய்ய வேண்டும், இது நடக்குமா, இது கிடைக்குமா என்று சொல்லி அதிலேயும் துக்கப்படுகிற துக்கங்கள் உண்டு. அதை தாண்டி என் எதிர்காலம் என்ன நடக்க போகிறது, என் திருமண வாழ்க்கை என்ன நடக்க போகிறது, எனக்கு நல்ல திருமணம் கிடைக்குமா, நான் எனக்கு நல்ல ஒரு பங்காளர் உருவாகுவாரா, கிடைப்பாரா, எனக்கு என் எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்க போறது என்று பிள்ளைகளுக்குரிய துக்கங்களும் உண்டு. ஈவன் for little children they have sadness and sorrow. வாலிப பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, குழந்தை பிள்ளைகளுக்கு துக்கம் உண்டு. என்ன கார்ட்டூன் நான் பார்க்க போறேன், எந்த நேரத்தில் என் தாய் தான் டிவி ஆஃப் பண்ணுவார்கள், அது கூட அவர்களை துக்கப்படுத்தும். சில நேரம் குழப்படி செய்தால் இதிலே ஒரு அடி விழுந்து விடும், ஏச்சி கிடைத்து விடும் என்று வைப்போம், அதுக்கும் துக்கப்படுவார்கள். குழந்தைகளுக்கும் துக்கம் உண்டு, பெரியவர்களுக்கும் துக்கம் உண்டு. சகோதர சகோதரிகளாய் பிறந்தால் அதிலேயும் துக்கம். ஐயோ, என் சகோதரர்களை நல்லாக உலகம் சொல்லுகிறது, என் பெற்றோர் எப்பொழுதும் அவர்களை பெருமையாய் பேசுகிறது, என்னால் முடிகிறது இல்லையே, அப்படி என்னும் துக்கம். சில சகோதரர்கள் உண்டு, நான் நல்லாய் செய்கிறேனே, என் சகோதரர்களால் செய்ய முடிகிறது இல்லையே என்று வருந்திப்படுகிற துக்கமும் உண்டு. இப்படி துக்கம், சஞ்சலம் என்பது குடும்பங்களை ஆட்டி படைத்து வதைத்துக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு குடும்பத்துக்கு மட்டுமல்ல, ஒரு வேலை தளத்திலே வேலை செய்கிற மனிதனுக்கு அங்கே துக்கங்கள் உண்டு. சில நேரம் இந்த பியர் பிரஷர், சூழ்ந்திருக்கிறவர்களுடைய பிரஷர், ஒரு அழுத்தம் அவர்களை கஷ்டப்படுத்தும். எப்படி சிலர் ஒன்று சேர்ந்து கொண்டு ஒருவரை தாழ்த்த பார்ப்பார்கள், ஏளனம் பண்ணுவார்கள், சிரிப்பார்கள், இதிலே வருகிற துக்கங்கள் உண்டு. அவர்களுடைய பாஸ் தங்களை தாழ்த்தி இன்னொருவனை உயர்த்தும் பொழுது அவர்களுக்கு துக்கம் உண்டாகும். தங்களுடைய சேலரியை விட இன்னொருவனுடைய சேலரி கூட்டும் பொழுதோ, இல்ல தங்களுடைய சேலரியை கொடுக்காமல் இருக்கும் பொழுதோ அதிலேயும் துக்கம் வரும். சிலருக்கு நான் இத்தனை காலம் வேலை செய்கிறேனே, எனக்கு ஒரு உயர்வு இல்லையே வேலையிலே என்று அந்த வேலை செய்கிற தளத்திலே கூட துக்கம் வரும். அந்த வேலை செய்கிற இடத்திலேயே எத்தனை விதமான துக்கங்கள் வர காரணம் உண்டு பாருங்கள்.
சிலர், ஐயோ நான் காலையிலிருந்து மாலை மட்டும் வேலை செய்கிறேனே, என் சரீரம் விட்டு கொடுக்கிறது இல்லையே, எத்தனை காலம் இந்த கம்பெனியிலே நான் வேலை செய்வது, என்னை வாட்டி பிழிந்தெடுக்கிறார்களே, எனக்கு ஒரு ஓய்வு கிடைக்காதா என்று சரீர வருத்தத்திலே வருகிற துக்கங்களும் உண்டு. இந்த பணம் எனக்கு போதாதே, என் பிள்ளைகளுக்கு கொடுக்க போதாதே, என் அன்றாட தேவைகளுக்கு போதாதே என்று படுகிற துக்கங்களும் உண்டு. அது வேலை செய்கிற நிலையிலே இருக்கிற மனிதர்களுக்கு வருகிற துக்கம். அவர்களுக்கு மட்டுமல்ல, அவர்களுக்கு எஜமானா இருக்கிற அந்த பாஸ்களுக்கு துக்கம் உண்டு. ஒரு லெவல், ஒரு லிமிட் வந்ததும் இட் இஸ் நாட் சஃபிஷியன்ட், இது எனக்கு போதாது, இன்னும் வேண்டும். இப்பொழுது ஒரு ரெவென்யூ 10 லட்சம் ஒரு மாசத்துக்கு வருகிறது என்றால் என் பிசினஸ் 20 லட்சமாய் மாறணுமே, அது அவருக்கு வருகிற துக்கம். அவருடைய வாழ்க்கை முறைக்கு அந்த 10 லட்சம் போதாமல் இருக்கும். எனக்கு ஒரு 50 லட்சம் இருந்தா நான் இந்த பிசினஸ் இப்படி ப்ரமோட் பண்ணிடுவேனே, என்னால் முடிகிறது இல்லையே, இத்தனை பேருக்கு நான் சேலரி கொடுக்க வேண்டுமே என்று அவர்களுக்கும் வருகிற துக்கம் உண்டு. ஐயோ வாகனங்களை அப்கிரேட் பண்ண, இது பேராசையா அல்லது துக்கமா? ஆசையினாலேதான் அநேக துக்கங்கள் வருகிறது. ஆசை ஆசை என்பது அதிகரிக்கும் பொழுது எதிர்பார்ப்பும் அதிகரிக்கிறது. எதிர்பார்ப்பு கிடைக்கவில்லை என்றதும், எதிர்பார்ப்பதும் கிடைக்கவில்லை என்றதும், அதிலே அநேகத்திலே பங்கு கொள்வது துக்கம், சஞ்சலம் என்பது. ஏன் எனக்கு இந்த பொருள் வேண்டும், எனக்கு கிடைக்கவில்லை என்று வைப்போம். கிடைக்கவில்லை என்றதும் அந்த சூழ்நிலை துக்கமாய் எங்களுடைய இருதயத்துக்கு உண்டாகிறது. ஆகவே அந்த ஆசை அளவாய் இருக்கும் பொழுது எங்கள் எதிர்பார்ப்பும் அளவாய் இருக்கும். எல்லாம் அளவாக எங்கள் வாழ்க்கையில இருக்கும் பொழுது திருப்தி என்கிற ஒரு முறை உண்டு. எனக்கு கடவுள் தந்தது எனக்கு திருப்தியா இருக்கு. இந்த கொரோனா வைரஸில தப்பிக்கப்பட்டவர்கள் 100க்கு 98% என்ன சொல்லுகிறார்கள்? இந்த மூச்சு எனக்கு என் இருதயத்தில இருந்து சுத்திகரிக்கப்பட்டு எனக்கு மூச்செடுக்க கிடைக்கிறதே, இந்த மூச்சு எவ்வளவு பெருமதியானது என்று அவர்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய பணம், வீடு, பொருள், அந்தஸ்து எல்லாவற்றையும் விட இன்னைக்கு சுகமடைந்த எல்லாருடைய நாவினாலும் வருகிற சாட்சி என்ன? இந்த உயிர் எவ்வளவு முக்கியம். இந்த உயிரை எங்கள் சரத்திலே வாழ வைக்கிறாரே கடவுள் குறிப்பிட்ட காலம் வரையும். அதற்கு நாங்கள் முதலாவது நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இல்லாதவைகளை நினைத்து துக்கப்படாதபடிக்கு இருக்கிறதை வைத்து சந்தோஷப்பட பழகிக்கொள்ள வேண்டும். Comparison. More sadness and sorrow appears in people's life because of comparisons. You compare with others. You compare some aspects with other people's matters. And you worry yourself. People worry themselves by comparing themselves with others. Be satisfied in what you have. Be satisfied in what God gives you. Then your sadness and sorrows will be limited. அவைகள் குறைந்து போகும் துக்கங்கள். எங்கள் எதிர்பார்ப்பும் எங்கள் ஆசைகளும் குறையும் பொழுது துக்கமும் குறையும். ஏனென்றால் எனக்கு இவ்வளவு இருக்கிறதே, இதுவே எனக்கு போதுமே, ஏன் நான் வீணாக கவலைப்பட வேண்டும் என்று நினைக்கலாம். துக்கத்தின் உச்சகட்டத்துக்கு சென்ற அநேகர் உண்டு. சாரா என்கிற ஒரு பெண் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். அவளுக்கு பிள்ளை இல்லை. அந்த காலங்களிலே, ஆதி காலங்களிலே பிள்ளை பெறாவிட்டால் கர்த்தர் அவர்களை தள்ளி விட்டார், புறம்பாக்கி விட்டார், சபித்து விட்டார் என்று அர்த்தம். அப்படியாக சாரா என்பவள் வயது கூடியும் பிள்ளை இருக்கவில்லை. அது அவளை துக்கப்படுத்தி கொண்டே எப்பொழுதும் இருக்கும். ஆனால் ஆண்டவர் அவள் மேல் இரக்கம் வைத்தார். இன்னைக்கு பிள்ளைகள் இல்லையே என்கிற துக்கம் அநேகருக்கு உண்டு. ஐயோ எல்லாரும் பிள்ளை பெறுகிறார்களே, எனக்கு ஒரு குழந்தையை தூக்க முடியவில்லை என்று துக்கம். பாருங்கள், மனுஷியத்தில் இருக்கிற ஒரு வேடிக்கையான ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இந்த பிள்ளை இல்லை என்று கவலைப்படுகிறோம் அல்லவா? அப்படிதான் அன்னாள் என்கிற ஒரு பெண்ணும் கவலைப்பட்டார். அவளுடைய புருஷன் எப்பொழுதும் அவளை ஆறுதல் படுத்துவார். இன்றைக்கு இருக்கிற புருஷர்களிலே அநேகர் என்ன செய்வார்கள்? உனக்கு பிள்ளை இல்லையா? நான் விவாகரத்து செய்ய போகிறேன், எனக்கு பிள்ளை வேண்டும், உன்னால் பிள்ளை கொடுக்க முடியவில்லை, உன்னிலே நசல் உண்டு, உன் தாய் தகப்பன் சொல்லாமல் உன்னை திருமணம் முடித்து விட்டார்கள், எனக்கு போ, வீட்டை விட்டு வெளியே என்றெல்லாம் கடவுள் பயம் இல்லை என்று
கடவுள் இல்லாத வாழ்க்கையிலே நடப்பதை காண்கிறோம். ஆனால் இந்த எல்கானா என்கிற புருஷன் தன் மனைவி அன்னாளுக்கு எப்பொழுதும் ஆறுதலா இருப்பானா. உனக்கு பிள்ளை இல்லைதான், நான் இருக்கிறேன் தானே. அவன் புருஷன், ஆனால் தன்னை ஒரு பிள்ளையின் அன்பை போல அவளோடு பேசுகிறான். நீ கவலைப்படாதே, பிள்ளைதானே இல்லை, நான் உனக்கு இருக்கிறேன் தானே, வா நாங்க சந்தோஷமா இருப்போம். இப்படி இன்னைக்கு எத்தனை புருஷர்கள் சொல்லுகிறார்கள். சில புருஷர்கள், உன் பெற்றோரிடம் பணம் வாங்கிட்டு வா, அப்ப நான் உன்னை நல்லா வைத்திருக்கிறேன். பெற்றோரிடம் பணம் வாங்கிட்டு வந்தா நீயே நல்லா வைக்க வேண்டும், அதுக்கு அவர்களே நல்லா வாழ்ந்துட்டு போயிடுவார்களே. பிச்சைய வித்தியாசமான முறையில் ஒரு ஈகோ ஸ்டைலே கேட்கிறார்கள். பிச்சைய எடுப்பது பிச்சை, அதை ஒரு கௌரவமான முறையில பேசி காட்டுறாங்க. உன் தாய் தகப்பனிடம் இத்தனை லட்சம் கோடி வாங்கிட்டு வா, அப்ப நான் சந்தோஷமா இருப்பேன். பணத்துக்கா திருமணம் முடித்தாய்? பணத்துக்கா பிள்ளைகளை பெற்றாய்? கணவன் மனைவி என்கிற பந்தத்திலே வாழ திருமணம் முடித்து சந்தோஷமா உங்கள் சந்ததியை பெருக்கி தேவனை சேவிக்க பழகுங்கள். உலகத்தின் மாயையான நினைவுக்கு போகாதபடி தெய்வீகத்துக்குள்ளே வாழ பழகுங்கள். அப்பொழுது எல்லாம் திருப்தியோடு இருக்கு. ஆகவே இந்த எல்கானா என்கிற புருஷன் எப்பொழுது சொல்லுவான், 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு விசேஷித்தவன் அல்லவா? 10 பிள்ளைகள் வீட்டை ஓடி விளையாடி சந்தோஷமா இருக்கிற அன்பை விட என் அன்பு உனக்கு பெருமதி அல்லவா என்று சொல்லி இந்த எல்கானா திருப்திப்படுத்தான். இன்றைக்கு அப்படியா? புருஷர்கள் வருவார்கள், வேலை முடித்து பொண்டாட்டி வீட்டை இருக்கிறதா என்றே தெரியாது, அப்படி ஒரு நிலைமையிலே வாழுவார்கள். சில புருஷர்கள் பொண்டாட்டி காலையிலிருந்து கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்த்து நடத்தி எல்லா கடமை செஞ்சு சமைத்து வைத்தாலும் அதை மதிப்பதே இல்லை. சாப்பாட்டை தூக்கி வீசுவது, அங்கே ஒரு மனுஷனோட சண்டை பிடிப்பது, பொண்டாட்டியோட சண்டை பிடிப்பது. ஏன்? இதுவா சாப்பாடு? அவளும் உன்னை போல கஷ்டப்படுகிறார் என்பதை நினைப்பதில்லை. அதே போல சில மனைவிகளும் கஷ்டப்பட்டு வருகிற புருஷர்களை மதிப்பதில்லை. நீ காலையில எங்க போன? காலையில இருந்து வேலைக்கு போனாதானே காசு வரும், எதையாவது ஒன்றை செய்தாதானே பணம் வரும். என்ன ஆடிட்டு வாரியா? இதா இருக்கிறத சாப்பிடு, அப்படி என்று சொல்லி மதிக்காத மனைவிகளும் உண்டு. அதுவே வேண்டாம், அவைகளெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே வேண்டாம். கணவன் மனைவி என்கிற பந்தத்திலே அன்பாய் வாழ பழகுங்கள். ஒருவருடைய கஷ்டத்தை உணர்ந்து வாழ்வதுதான் கணவன் மனைவி என்கிற உறவு. ஒருவருடைய குறைவிலே ஒருவரை தாங்கிக் கொள்வதுதான் கணவன் மனைவி என்கிற உறவு. நீ எனக்கு அப்படி செய்ததினால் நான் உனக்கு அப்படி செய்கிறேன். இது இப்படி போட்டி போட்டு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் சந்தோஷம் இல்லாமல் வாழ்ந்த குடும்பங்களை கண்டிருக்கிறோம். உன் குடும்பம் எனக்கு இதை செய்ததினால் நான் உனக்கு இதை செய்கிறேன், நீ இப்படி பேசினதினால் நான் உனக்கு இப்படி பேசுகிறேன். பழி வாங்குதலை விட்டு விடுங்கள். வாழ போகிற காலம் கொஞ்சம், சந்தோஷமாய் வாழ பழகுங்கள். சந்தோஷமாய் வாழ தெரியாதவனுக்குத்தான் துக்கம் என்பது ஒரு பயங்கர பாரமான கிரீடம் போல தலையிலே இருக்கும். அவன் எங்கு அசைந்தாலும் அந்த பாரம் அவனை விடாது. கர்த்தர் தந்த உயிரிலே சந்தோஷமாய் வாழ பழகுங்கள். இந்த கொரோனா வைரஸிலே 3 லட்சத்துக்கு மேலே ஜனங்கள் மரித்த பொழுது எங்களை உயிரோட வைத்தாரே கடவுள், அதற்கு நன்றியாய் வாழுவோம். அவர்கள் சொல்லுகிறார்கள், ஐயோ இந்த உயிர் எவ்வளவு பெருமதியானது, இந்த மூச்சு எவ்வளவு பெருமதியானது. யார் தருகிறார்? தெய்வம். சயின்ஸ் சொல்லுகிறது படி இயற்கையாய் நடக்கிறதா? இல்லை, உயிருக்கு அதிபதியான தெய்வம் அந்த உயிரை மனிதனுடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிறார். ஆகவே துக்கம் என்பதை உங்களை ஆளுகை செய்ய விடாதீங்க. ஐயோ எதிர்காலம் 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 என்று எதிர்காலத்தை நினைத்தே கவலைப்பட்டு துக்கப்படுகிறவர்கள் உண்டு. 2 கரடிகள் ஒரு காட்டுக்குள்ளே இருந்ததா, அவைகள் வாழும் பொழுது பயங்கரமான உஷ்ணம் ஒரு காலம். என்னடா என்று பார்த்தால் காட்டுத்தீ பரவி விட்டது. காட்டுத்தீ வந்து கொண்டிருக்கிறது, கிட்டே வந்து விட்டது. ஆனால் கொஞ்சம் தூரம் உண்டு ஓடி தப்பித்துக் கொள்ள இந்த கரடி ஒன்று நினைத்ததா, இல்லை இல்லை இன்னும் கொஞ்சத்திலே நாங்கள் 2 பேரும் செத்து போய் விடுவோம் என்று சொல்லி மற்ற கரடியை தள்ளி நெருப்பு கிட்டே விட்டு விட்டு தானும் பாய்ந்து செத்து விட்டதா. அவர்கள் செத்ததும் ஒரு 5 நிமிஷத்திலே தண்ணீர் மழை வந்து விட்டது. மழை வந்து காட்டுத்தீ எல்லாம் நின்று விட்டது. அந்த காட்டுத்தீ இன்னும் வருவதற்கு கொஞ்சம் தூரம் இருந்தது. அவ்வளவுக்கு பொறுமையா இருந்திருந்தால் 2 பேரும் உயிர் வாழ்ந்திருக்கலாம். தாங்கள் எடுத்த ஒரு அவசர முடிவு
துக்கத்தின் உச்சகட்டத்தின் மரணத்திலே கொண்டு போய் முடித்தது. இன்றைக்கு துக்கமானது அநேகரை மரணத்துக்குள்ள ஆக்கி இருக்கிறது. அருமையானவர்களே, இன்றைக்கு சுயசைடுக்கு முக்கிய காரணம் என்ன? டிப்ரெஷன் என்று சொல்வார்கள், ஆன்சைட்டி என்று சொல்வார்கள், பலவிதமான பொருள்களை சொல்லுவார்கள். அதுல பின்னணியில் இருப்பது என்ன? இந்த துக்கம், சஞ்சலம். இது ஏன் நான் வாழ்வது? என் வாழ்வை அழித்துக் கொள்ளட்டும். அது இந்த துக்கத்துக்கு காரணம், இந்த மரணத்துக்கு, தற்கொலைக்கு காரணம் பிசாசு, சத்துரு. இவன் உன் இருதயத்திலே பேசுவான், நீக்கு வாழ முடியாது, செத்து போ, இவ்வளவுதான் உன்னுடைய வாழ்க்கை, முடிந்து விட்டது, மரித்து போ, உனக்கு இனி எதிர்காலம் இல்லை, உன் வாழ்க்கை முடிகிறது என்று இந்த துக்கம் என்கிற டிப்ரெஷனை, இந்த துக்கம் என்கிற ஆன்சைட்டிஸை, இந்த துக்கம் என்கிற டிலூஷன்ஸை இருதயத்திலே போட்டு போட்டு ஆழமாக பதிய வைத்து மனுஷனை கொண்டு விடுகிறான். ஆகவேதான் இயேசு என்கிற நாமத்திலே வாழ பழகுங்கள். கர்த்தர் தந்ததை வைத்து சந்தோஷமாய் இருக்க பண்ணுங்கள். இப்படி பலவிதமான துக்கங்கள் உண்டு. பல தொழில்களில் இருக்கிறவர்களுக்கு துக்கம். ஒரு ஹெட் மாஸ்டர் ஒரு ஸ்டூடெண்டா இருந்தா அவருக்கு இருக்கிற துக்கம், ஐயோ எக்ஸாம் வருதே, பாஸ் ஆகணுமே, அந்த மாதிரி துக்கம். நான் நல்லா வரணுமே, ஸ்கோப் பண்ணணுமே, பெர்ஃபெக்ட் ஆகணுமேனு துக்கம். அவர்களை படிப்பிக்கிற டீச்சருக்கு அவர்களுக்குரிய துக்கம், ஐயோ நான் உழைக்கணுமே, பிள்ளைகளை பார்க்கணுமே, டீச்சர்ஸ்ல நல்லா வரணுமே, பிள்ளைகளை எக்ஸாம் பாஸ் பண்ணணுமே, அப்படி ஒரு கௌரவ பிரச்சனை துக்கம். இவங்களுக்கு எல்லாரையும் விட பிரின்சிபலுக்கு அவருக்குரிய துக்கம், ஐயோ என் ஸ்கூல் நல்லா வரணுமே, எனக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது. அவர்களுக்கும் எல்லா மனுஷனுக்கும் துக்கம் உண்டு. சாதாரண மனிதனிலிருந்து ஜனாதிபதி வரையும் துக்கம். ஐயோ நான் ஜனாதிபதியா வந்துட்டேன், எனக்கு போதும் என்று போட்டி போடுவார்கள். மந்திரியா வந்தா போதும் என்று போட்டி போடுவார்கள். ஐயோ நான் வரணும் 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 என்று பயந்து பயந்து துக்கப்படுவார்கள். வந்த பின்பதாக வேலையின் பாரம். இப்ப இந்த கொரோனா வைரஸ் வந்தது, தலைவர்களை தான் எல்லாரும் குறை சொல்வார்கள். டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்தார்? போரிஸ் ஜான்சன் என்ன செய்தார்? கோத்தாபய ராஜபக்ச என்ன செய்தார்? அவர்கள் வர வைத்தார்கள். அவர்கள் முயற்சி எடுக்கத்தான் முடியும். முயற்சி எடுக்கும் பொழுதும் ஜனங்கள் கீழ்ப்படிவதில்லை. வேலைக்கு போகாதீர்கள், கொஞ்ச நாளைக்கு இருங்கள், எங்களால் முடிந்த உதவிகளை உங்களுக்கு அனுப்புகிறோம் என்றால், இல்லை இல்லை நாங்கள் வேலைக்கு தான் போவோம், எங்களுக்கு ஏலா என்று சொல்லி போராடுகிறார்கள், புரோட்டெஸ்ட் செய்கிறார்கள். மாஸ்கை போட்டு போங்கள் என்றால் அதுக்கும் புரோட்டெஸ்ட் செய்கிறார்கள். நோ மாஸ்க் புரோட்டெஸ்ட், நாங்க மாஸ்க் போட மாட்டோம். நீ மாஸ்க் போடுறதால ஜனாதிபதிக்கு என்ன கிடைக்க போது, என்ன கிடைக்காம இருக்க போது? நீ தானே பாதுகாக்கப்பட போற, உண்ட குடும்பம் தானே பாதுகாக்கப்பட போகுது, உன்னை சுத்தி இருக்கிறவன் தானே பாதுகாக்கப்பட போறான். அவனுக்கு என்ன இருக்கு? நீ மாஸ்க் போட்டா என்ன, போடாட்டி என்ன? ஆபத்தை குறைக்க பார்த்தால் அதுக்கு ஒரு புரோட்டெஸ்ட். ஒரு எப்படி வாழ வேண்டும் என்று வாழ தெரியாத ஒரு சமுதாயமா இன்னைக்கு மாறிவிட்டது. இப்படி எல்லாம் மனுஷனுக்கு வருகிற துக்கங்கள் உண்டு. சங்கீதம் 137 அதிகாரம் 1 வசனத்திலே இப்படியாய் சொல்லப்படுது. 1, 2 வசனங்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாய் இருந்து கொண்டு போகப்படும் பொழுது பாபிலோனுக்கு இந்த வசனங்களை சொல்லுகிறார்கள். நாங்கள் பாபிலோன் ஆற்றங்கரை அருகே அமர்ந்திருந்தோம், அப்பொழுது எங்கள் தேசத்தை குறித்து நாங்கள் அழுதோம், எங்கள் இஸ்ரவேல் நாட்டை குறித்து அழுதோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அடிமைகளாய் வந்த பொழுதும் முறுமுறுத்தார்கள். அவர்கள் சந்தோஷமாய் இருக்க அவர்களுக்கு தெரியவில்லை. எனக்கு ஆகாரம் இல்லை, தண்ணி இல்லைன்னு முறுமுறுத்தார்கள். நாங்கள் எகிப்திலே வெங்காயம் சாப்பிட்டோம், இறைச்சி சாப்பிட்டோம் என்று சொன்னார்கள். எகிப்திலே இருக்கும் பொழுது ஐயோ என்னை அடிமைப்படுத்துறானே அடிமைப்படுத்துறானே என்று துக்கப்பட்டார்கள். அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தது இப்ப சாப்பாடு இல்லையே சாப்பாடு இல்லையே என்று துக்கப்பட்டார்கள். எங்களுக்கு ஒரு சொந்த நாடு இல்லையே என்று துக்கப்பட்டார்கள். சரி, 40 வருஷத்துக்கு பிறகு சொந்த நாட்டை கொடுத்தார்கள், அங்கேயும் அவர்களுக்கு துக்கம் போகவில்லை. இதுவா நாடு? இதிலேயா வாழுவது? அந்நிய தெய்வங்களை கொண்டு வந்தார்கள், தெய்வத்தை கோபப்படுத்தினார்கள், மீண்டும் அடிமைகளாய் போனார்கள். அப்பொழுதுதான் இந்த பை த ரிவர்ஸ் ஆஃப் பாபிலோன் என்கிற ஒரு பாடல் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். பப்பாடல், பப்பாடகர்கள் பாடினார்கள். அது வேத வசனத்தின் பாடகர்கள் பாடல். சங்கீதம் 137 அதிகாரம் 1-4 வசனம் தான் அந்த பாடலுக்குரிய வார்த்தைகள் இருக்கிறது. By the rivers of Babylon where we sat down என்று நாங்கள் பாபிலோன் நதி அருகே அமர்ந்திருந்தோம், அப்பொழுது எங்களை அடிமைப்படுத்தினவர்கள் எங்களுக்கு தங்களுடைய தேசிய கீதங்கள், தங்களுடைய கீதங்கள், எங்களுடைய கீதங்களை பாட சொன்னார்கள். நாங்களோ துக்கப்பட்டோம். எப்படி அந்நிய தேசத்திலே தேவனுடைய பாடல்களை பாடுவது என்று துக்கப்பட்டோமா? தேசத்திலே சுதந்திரமாய் இருக்க விட்ட பொழுது சுதந்திரமா இருக்க தெரியல,
கடவுளை நம்பி வாழன்ற நேரம் நம்பி வாழ தெரியல. கடவுள் அந்த சந்தோஷத்தோட வாழண்டா வாழ தெரியல. அடிமையாயினது, ஐயோ நாங்க பாடி துதிக்கிற காலம் போயிட்டே. பாடி துதிக்க வேண்டிய காலம் கொடுத்தா போய் ஒழுங்கா பாடி துதிக்கிறது இல்ல, ஆராதனை இல்ல. அடிமதனம் வந்தது, ஐயோ உங்களால பாட முடியலையே. சபை என்ன செய்யுது? சபை கூப்பிடுற நேரம் நாம என்ன செய்தோம்? முதலாவது அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்க சொன்னார்கள், தேவனுடைய பாடல்களை அந்நிய தேசத்துல பாடுவது எப்படி? நாங்கள் துக்கமா இருக்கிறோமே, எங்கள் தேசத்தை குறித்து துக்கப்படுகிறோமே. தேசங்களை குறித்து துக்கம். ஐயோ இந்த நாட்டுல நான் எப்படி வாழ்வது? எனக்கு மட்டும் ஒரு விசா கிடைச்சிட்டுண்டா நான் போய் என்னெல்லாம் செஞ்சிருவேன். அமெரிக்கா போயிட்டேன்டா போதும், லைஃபே மாறிடும். சரியா ஏதோ முண்டி கிண்டி விசா எடுத்து அமெரிக்கா போயாச்சு, படிச்சாச்சு. ஐயோ படிக்கிறதுக்கு காசு இல்லையா, அதுக்கு ஒரு துக்கம். சரி காசு எல்லாம் வந்ததும் ஐயோ ஒரு வேலை கிடைக்கணுமே, நல்ல வேலையிலேயே போய் இந்த ஹாட் ஜாப் செய்யறனே, பர்கர் கடையில வேலை செய்யறனே, மப் பண்றனே, கிளீன் பண்றனே, அதுல ஒரு துக்கம். நான் இந்த வீட்டை நாட்டுல இருந்திருந்தா இந்த கவலையெல்லாம் எனக்கு இல்லையே. சரி அதை தாண்டி ஒரு வேலை கிடைச்சிட்டு இப்ப எனக்கு ஒரு மனைவி வேணும்னு ஒரு தூக்கம், எனக்கு ஒரு குடும்பம் வேணும்னு தூக்கம். அதுல ஒழுங்கானதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு காலம் போயிடும். சரி கண்டுபிடிச்சு பிள்ளைகளாம் பேசிட்டா ஐயோ இப்ப டபுள் ஜாப் செய்யணுமே, வீட்டுல லோன் கட்டணுமே, காருக்கு இன்சூரன்ஸ் கட்டணுமே, காரை வாங்கணுமே, வீடை வாங்கணுமே, அதுக்கு ஒரு துக்கம். மனுஷனுக்கு துக்கம் என்பது ஒரு முடிவில்லாமல் போய்கொண்டிருக்கிறது. ஆகவே இருக்கிறதை வைத்து வாழ பழகுங்கள். நான் நினைக்கிறேன் எங்களுடைய இலங்கை சபையில இருந்து எங்களுடைய பிள்ளைகள் இப்பொழுது லைவுக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஊழியத்தையும் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த துக்கம் மனுஷத்துக்குள்ளே வந்து ஆளுகை செய்வதனால் அதுக்குரிய ஒரு பாடலை பார்ப்போம். அருமையானவர்களே, துக்கம் என்பது மனுஷியத்துக்கு வரும். மனுஷியத்துக்குள்ளே தலைவிரித்து ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அதில் இந்த விடுதலை பெற ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் உண்டு. இந்த பாடல் அருமையான பாடல் சொல்கிறது, தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்துரும், எல்லா இடமும் சூழ்ந்துரும், துன்பம் துக்கம் வரும். மனுஷனுக்கு இன்பமாய் இருக்க நினைத்தாலும் இன்பத்திலும் துன்பம் உண்டாகிவிடும். இருளாய் தோன்றும், எங்கு பார்த்தாலும் இருளாய் இருக்கும் வாழ்க்கையில. எங்காலத்திலும் இனாலும் ஒரு எதிர்காலம் இல்ல, முன்னுக்கு பார்த்தாலும் எதிர்காலம் இல்ல, எங்க பார்த்தாலும் எதிர்காலம். சரி பின்னுக்கு போய் பார்ப்பான்னு பின்னுக்கு பார்த்தாலும் ஒரு எதிர்காலம் இல்ல, எங்கும் துயரம் சூழ்ந்து கொள்ளும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு அந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றக்கூடியவர் என்று இந்த பாடல் சொல்லுகிறது. ஆகவே இலங்கையில இருந்து எங்கள் பிள்ளைகள் இன்றைக்கு நேரடி ஒளிபரப்புக்கு வருகிறார்கள். அவர்கள் எங்களோடு சேர்ந்து ஊழியம் செய்கிறார்கள். How are you? How are you boys? We are fine, Pastor. Thank you. இப்பொழுது இந்த பாடலை கேட்போம். இதோ இந்த ஆசீர்வாதமான வேளையிலே நாங்கள் எல்லோருமாக கண்களை மூடி பரத்திலிருந்து ஜெயத்தை தருகிறதான தேவனை பார்த்து என்னோட வாழ்க்கையிலே அனைத்து நிந்தைகள், போராட்டங்கள், துக்கங்கள், சஞ்சலங்கள் வந்தாலும் இந்த காக்கும் வல்ல மீட்பர் பரத்தில் இருந்து எங்களுக்கு ஜெயத்தை தருகிறதுனாலே அவரை பார்த்து கண்களை மூடி ஒரு கணம் அவருடைய எல்லா காரியங்களையும் நினைத்து நாங்கள் பாடுவோம். தொல்லைகள் கஷ்டங்கள் சூழ்ந்தாலும் பரத்தில் ஜெயத்தை தருகிறதான தெய்வம் எங்களோடு இருப்பது. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்திலும் துன்பம் தோன்றிடும், இருளாய் தோன்றும் எங்கும், சோதனை வாரும் வேளையில் சொக்கிக்கும் செவியிலே, பாரத்திலிருந்து ஜெயம் வரும், பரனுன்னை காக்க
என்னதொரு சூழ்நிலையானாலும், உலகமே எங்களுக்கு எதிராக இருந்தாலும் கூட எல்லா சூழ்நிலையும் ஒளியேற்றும் தெய்வம் எங்கள் வாழ்க்கையில் என்றென்று ஒளியேற்றுவாராக. இந்த வேளையில் எங்களோடு இணைந்து பாடி அந்த தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசர் மீட்பரை. யார் கைவிட்டாலும் பேசுவேன் எனது இயேசுவை. என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன கஷ்டங்கள் வந்தாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு. காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. இந்த பாடலை கேட்டீர்களே, எத்தனை அருமையான பாடல். தொல்லை கஷ்டங்கள் மனுஷனுடைய வாழ்க்கையிலே வரும், ஆனால் அதற்கு மேலாக தேவனுடைய அன்பு எங்களுக்கு போதுமா இருக்கிறது அருமையானவர்களே. ஆகவேதான் எங்கள் பிள்ளைகள் பாடினார்கள், என்ன வந்தாலும் நாங்கள் நம்புவோம் ஆண்டவரே, யார் கைவிட்டாலும் உம்மை பின்தொடர்ந்து செல்லுவோம், நாம் உம்மை விட்டு விலக மாட்டோம் ஆண்டவரே. அகலமால உயரமாய் நீர் எங்களிலே எவ்வளவு அன்பு வைத்தீர் என்று அருமையாக இந்த பாடல் சொல்வது போல அருமையாக எங்கள் பிள்ளைகள் பாடினார்களே. அவரிலே அன்பு வைத்துக் கொண்டீர்களானால் அவருடைய அன்பை உணர்வீர்கள். எவ்வளவு பெருமதியான இந்த துக்கம் என்பது சாதாரணமானது அருமையானவர்களே. இந்த துக்கத்தினால் அநேகர் ஊழியத்தையே விட்டு போயிருக்கிறார்கள். எத்தனையோ ஜனங்கள் தங்கள் விசுவாச வாழ்க்கையில இருந்து விழுந்திருக்கிறார்கள். ஐயோ, கடவுளை தேடினால்தானே எங்களால் ஒரு முடிவை எடுக்க முடிகிறது, இல்லை மாம்சமாக மனுஷீக ரீதியில எடுக்க முடியல, ஆகவே நான் கஷ்டப்படுகிறேனே, கடவுளை விட்டு கொஞ்சம் விலகி இருப்போம். இந்த விசுவாச வாழ்க்கை வேண்டாம். விசுவாச வாழ்க்கை என்பது ஒடுக்கமான பாதையிலே செல்கிற பாதை வாழ்க்கை, போவது கடினம். ஒரு சிலர் தான் அதிலே கடைசி முறையும் போய் சேரலாம். சிலர் அநேக காலம் தேவனோடு வாழ்ந்து கடைசி காலத்திலே வருகிற சில துக்கங்களால் கடவுளை விட்டு போனவர்களும் உண்டு. மிக வேதனையாக, என்னடா ஒரு சின்ன துக்கத்துக்காக கடவுளை விட்டுட்டு போயிட்டாங்க, ஒரு சின்ன பணம் எங்கேயோ கிடைக்குதுன்னு கடவுளை மறுதளிச்சுட்டு போறாங்க. இல்ல, எங்களுக்கு துக்கமா இருந்துச்சு, பணம் இல்லைன்னா அவங்க பணம் தந்தாங்க, எங்களை மதம் மாற சொன்னாங்க, அங்க விட்டு போயிட்ட கடவுளை. நீ மதம் மாறு, ஆனா கடவுளுடைய உன் இருதயத்திலிருந்து கடவுளை தூக்கி வீசிட்டாத. துக்கம் என்பது இன்றைக்கு இருந்து நாளைக்கு போயிடும். ஊழியத்தையே துக்கத்தினால் விட்டவர்கள் உண்டு. எவ்வளவுதான் ஊழியம் செய்வது? எரேமியா சொல்லுகிறான், 20ஆம் அதிகாரம் எரேமியா 7ஆம் வசனத்தில் இருந்து, என் ஆண்டவரை குறித்து பேசின நாளிலிருந்து நான் கதறுகிறேன். கொடூரம், கொடுமை, வேதனை என்று நான் கதறுகிறேன். ஊழியம் என்பது எவ்வளவு வேதனை உடையது தெரியுமா அருமையானவர்கள்? எல்லாம் நினைக்கிறாங்க ஊழியக்காரன், அப்பா அவங்க ஃபேமஸ், அவங்களுக்கு அது இருக்கு இது இருக்குன்னு. இல்ல, ஊழியக்காரன் படுகிற துக்கங்கள் அநேகம் சாதாரண மனுஷனை விட. ஆனால் அவர்கள் எப்படி அடுத்த நேரமும் தைரியமா வந்து நிற்கிறார்கள்? அவர்கள் தேவனோடு போய் சங்கமமாகி விடுவார்கள். எங்கள் துக்கங்களை எல்லாம் நாங்கள் யாருக்கு சொல்லுகிறோம் தெரியுமா? கடவுளுக்கு. இவர்கள் விழுந்து விடுவார்களோ என்று பார்த்து கொண்டிருப்பார்கள். நாங்க இவர்களை துக்கப்படுத்தி விட்டுட்டோம், இவர்களை கஷ்டப்படுத்தி விட்டுட்டோம், இனி இவங்க எழும்பவே மாட்டாங்கன்னு நினைப்பாங்க. அடுத்த நிமிஷத்துல வந்து நிற்பாங்க ஊழியக்காரன். எப்படி? கடவுள் எழுப்பி விடுவாரேன், இவன் என்னுடைய ஊழியக்காரன், இவனை எப்படி இந்த உலக துக்கம் அவனை அடிமைப்படுத்தும், நான் அவனை பலப்படுத்தட்டும் என்று கடவுள் தைரியப்படுத்துவார். இல்லை, நாங்கள் போய் அவருடைய பாதத்திலிருந்து சொல்லுவோம், கடவுளே
எவ்வளவு செய்தாலும் இதை எப்படி சொல்றாங்க ஐயா, எவ்வளவு செய்தாலும் இது இப்படின்றாங்க அப்படின்றாங்க, இதை ஊழியம் வேணான்றாங்க, நீ செய்யாதன்றாங்க, என்ன செய்வதா ஆண்டவரே? அவர் திடப்படுத்துவார், அவர் பேசுவார், அவர் ஆவிக்குள்ளே பேசுவார். எங்கள் துக்கங்கள் நாளைக்கு மாறிவிடும். இந்த துக்கத்தை தாண்டி அடுத்த நாள் விசுவாசத்தோடு ஜனங்களை திடப்படுத்துவோம். நாங்களும் மனுஷர்கள், எங்களுக்கும் தோல் உண்டு, நரம்பு உண்டு, தசை உண்டு, மிகம் உண்டு. நாங்களும் மனுஷர்கள். எவ்வளவு துக்கம் ஊழியத்திலே வரும் தெரியுமா? அதிலும் சுவிசேஷ ஊழியம் கடந்து சென்று சென்று செய்ய செய்ய உலகத்தில் சொல்ல முடியாத துக்கங்களை அனுபவிப்போம். மரணம் பக்கத்திலே வந்திருக்கு. என்ன ஆண்டவரே, நாங்க அவங்களோட சொத்துக்களை எடுத்தோமா, அவங்களோட காரியங்களை வஞ்சித்தோமா? ஒன்றும் இல்லையே. உம்மை குறிச்சு பேச போனா கொல்ல வருகிறானே, அடிக்கிறார்கள், தூஷிக்கிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள் என்றெல்லாம் வேதனை. எங்களுக்கு அநேக துக்கங்கள் உண்டு. ஆனால் அடுத்த நேரம் எப்படி தைரியமாய் பேசுகிறோம்? ஆண்டவரில் வைக்கிற விசுவாசமும் எங்கள் பாரங்களை எல்லாம் அவருடைய பாதத்திலே வைத்து விடுவோம். எரேமியா 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே இப்படியாய் சொல்லப்படுகிறது. ஆண்டவரே, நான் ஏன் பிறந்தேன் என்று ஒரு மனுஷன் கேட்கிறான். துக்கம் அதிகரித்து 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 நான் பிறந்த நாள் ஏன்? நான் பிறக்காமல் இருந்திருக்கலாமே, நான் புறவாமல் இருந்திருந்தால் நலமாயிருக்கும் என்று யோபு பக்தன் சொல்லுகிறான். ஆனால் எரேமியா 20:18 அவன் சொல்லுகிறான், தீர்க்கதரிசியே சொல்லுகிறான், நான் என் வாழ்க்கையிலே நிந்தைகளை கண்டு கண்டு துக்கப்பட்டு போய்விட்டேன். என் வாழ்க்கையே நிந்தையாய் மாறிவிட்டது. நான் ஏன் வாழ வேண்டும் ஆண்டவரே? நான் பிறந்த நாள் ஏன் எழுதப்பட்டிருக்கிறது என்று அவன் கேட்கிறான். பர்த் சர்டிபிகேட்டை படி கேட்கிறான். நான் ஏன் ஆண்டவரே பிறந்தேன்? நான் பிறக்காமல் இருந்திருந்தால் நலமாயிருக்குமே என்று நினைக்கிற அளவுக்கு கூட துக்க மனுஷனை கொண்டு செல்லும். தேவனுடைய வேதத்திலே அக்கினியை வானத்திலிருந்து பூமிக்கு இறக்கின ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவருடைய பேர் எலியா. எந்த ராஜாவுக்கும் பயப்பட மாட்டான். ஆகாப் என்கிற ராஜாவுக்கு முன்னதாக போய் கடவுளை பற்றி பேசுவான். ஆகாப்பே, உனக்கு இப்படி நடக்க போறது, நீ கடவுளை விட்டு போய்விட்டாய். உன் தகப்பனை போல நீ ஊழியம் செய்யவில்லை, கடவுளை தேடவில்லை. உன் மூத்த தகப்பன்கள் தாவீதை போல நீ கடவுளுக்கு வேலை செய்யவில்லை, நீ நசர், உனக்கு சாபம் வரப்போகிறது. தைரியமாய் பேசுகிற தீர்க்கதரிசி. பொய் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக அக்கினியை சவாலோடு இறக்கி தெய்வத்தை நிரூபித்த மனிதன். ஆனால் மரணம் அவன் அண்டையிலே அடிக்கடி வந்து 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 அவன் எங்கு போனாலும் அவனை கொல்ல தேடுவார்கள். ஏன்? சத்தியத்தை பேசுவதினால். அவனுக்கு வாழ்க்கையே வேண்டாம் என்று சொல்லி ஒரு குகைக்குள்ளே போய் ஒளிந்து கொண்டான். வேண்டாம், விட்டுருவோம் ஆண்டவரே, போதும். அவன் சொல்லுகிறான், என்னை எடுத்துக்கொள்ளும் என்று கூட எலியா கதறுகிறான். போதும் ஆண்டவரே, எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பொழுது ஆண்டவரே அவனை தேடி வருகிறார். இதுதான் நாங்கள் சேவிக்கிற கடவுளுடைய அன்பு. சில நேரம் ஊழியக்காரர்களுக்கு உச்சக்கட்ட துக்கம் வந்து முடியாது என்ற ஒரு நிலைமை வரும் பொழுது அவருடைய அன்பு அப்படியே எங்களை அணைத்துக் கொள்வதை காணக்கூடும். அப்படியே வந்து அவர் அணைத்துக் கொள்ளுவார். துக்கம் எல்லாம் மறந்து இன்னும் நாங்கள் ஆண்டவருக்கு செய்ய வேண்டும். 10 செய்ததினாலேயா எங்க துக்கம் வந்து எங்களை தாழ்த்த பார்த்தது, நான் 100 செய்கிறேன் கடவுளுக்கு என்று சொல்லி வைராக்கியமாய் எழும்புவோம் வேண்டும். அவருடைய அன்பு துக்கத்தை மாற்றும், அதை திடப்படுத்தும். சில விசுவாசிகளை பார்த்தால் அப்படிதான். உங்களுக்கு எவ்வளவு போராட்டங்கள் வந்தது, எப்படி நீங்கள் நிற்கிறீர்கள் என்று கேட்பார்கள். எங்கள் ஊழியக்காரர்கள் எங்களை திடமாய் நடத்துகிறார்கள் வசனத்திலே. அந்த வசனம் யாருடையது? கடவுளுடையது. வசனம் துக்கத்தை உடைக்கும். தேவனுடைய வசனம் துக்கத்தின் நிறையிலிருந்து அவனை விடுதலையாக்கி கொண்டு வரும். அடுத்த நாள் இந்த விசுவாசி விழுந்துருவானோ என்று அந்நியன் பார்த்துட்டு இருப்பான். அவன் கடவுளை துதிச்சு பாடி கொண்டிருப்பான். எப்படி? விசுவாசத்தினால் ஜெயிப்பார்கள் துக்கத்தை. சஞ்சலம் உங்களை ஆளுகை செய்ய விடாதீர்கள். சலனங்கள், வேதனைகள் உங்களை ஆளுகை செய்ய விடாதீர்கள். துக்கம் முடிவல்ல. தெய்வம் ஒருவர் உண்டு. அவருடைய அன்பு போதும் உங்களுடைய துக்கத்தை மாற்ற. இது அழகான வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 90ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்கள். தேவரீர் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சமானமாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். For the days we saw the sorrow, make us glad.
Make us rejoice, O Lord. We have seen sadness and sorrow. To all those days, turn our sorrow into joy. அத்தனை நாட்கள் துக்கத்தை கண்டோமா, அத்தனை நாட்களுக்கும் எங்களை சந்தோஷமாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது. இந்த வசனம் சொல்லி முடிந்து 91ஆம் சங்கீதத்திலே அந்த பக்தன் சொல்லுகிறான், என் தேவனின் அடைக்கலம், உன்னதமானவரின் அடைக்கலம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயப்பட மாட்டேன், பொல்லாப்பு வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், கொள்ளை நோய்க்கு நான் பயப்பட மாட்டேன், பகலில் பறக்கிற அம்புக்கு நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லி 91ஆம் சங்கீதத்திலே தைரியமாய் பேசுகிறான். அப்படி 90ஆம் அதிகாரத்திலே விண்ணப்பமாய் வைக்கிறான், கடவுளே நாங்கள் இத்தனை கால துன்பத்தை கண்டோம் அப்பா, எங்களை மகிழ்ச்சியாக்குங்க ஐயா. போதும் ஆண்டவரே, துக்கங்கள் போதும், கவலைகள் போதும். Don't worry yourself because of these worldly material things. Today people are very much worried about materialism. கண்களால் காணப்படுகிறவைகள், மனுஷன் அனுபவிக்கிறவைகள், இவைகளுக்குத்தான் மனுஷன் அதிகமாய் துக்கப்படுகிறான். ஐயோ, ஒரு அழகான வீடியோ போட்டிருந்தார்கள். ஒரு பெரிய 777 போயிங் 777 போற பிளேனிலே போகிற மனுஷனை பார்த்து ஒரு பிரைவேட் ஜெட் வைத்திருக்கிற மனுஷன் கவலைப்படுகிறார். என்னென்ன இருக்கிறது ஒரு 12 சீட்டர்ஸ் பிரைவேட் ஜெட், அவர்கிட்ட 777 போயிங் 777 இருக்கிறது. அந்த மனிதனை பார்த்து கீழே இருக்கிற ஒரு மனுஷன் கார்ல, பெரிய அழகான லம்போகினி கார்ல போறவன் கவலைப்படுறான். லம்போகினி கார் தானே இருக்கு, அந்த மனுஷன் பிரைவேட் ஜெட்ல போறானே. லம்போகினி கார்ல போறவனை பார்த்து சாதாரணமா ஒரு டப்பலாம் கார்ல போறவன் கவலைப்படுறான். ஐயோ, என்னட்ட கார் இருக்கா, நான் அவரோட லம்போகினி காரை போல என்கிட்ட இல்லையே. அந்த பழைய கார்ல போறவனை பார்த்து மோட்டார் பைக்ல போறவன் கவலைப்படுறான். ஐயோ, நான் இவ்வளவு நாள் என்ன கையை முறுக்கி வருது, இப்படி ஒரு கார் இருந்தா எனக்கு. அந்த மோட்டார் பைக்ல போறவனை பார்த்து சைக்கிள்ல போறவன் கவலைப்படுறான். எவ்வளவு நாள் தான் காலை உலக்கி போறது, அந்த மோட்டார் பைக் போல எனக்கு ஒரு பைக் இருந்தா என்ன அவன் கவலைப்படுறான். அந்த பைக்ல சைக்கிள்ல போறவனை பார்த்து நடந்து போறவன் கவலைப்படுறான். ஐயோ, எனக்கு ஒரு சைக்கிள் இருந்தா போதுமே, நான் ஸ்பீடா என்ன வாங்கி இவ்வளவு தூரம் தான் நடக்கிறதுன்னா. இந்த நடக்கிறவனை பார்த்து ஒருத்தன் கவலைப்படுறான். அந்த வீடியோ அழகாக திரும்பி பார்த்தா அந்த வீல் சேர்ல உட்கார்ந்துருக்கிறான். எனக்கு 2 கால் இருந்தா இவ்வளவு போதும், நான் நடந்து இந்த வேலையில செய்வேனே. அந்த கால் இல்லாதவன வீல் சேர்ல இருக்கிறவன பார்த்து ஒருத்தன் கவலைப்பட்டு இருக்கிறான். யாரு? பேரலைஸ்ட் படுக்கையில இருக்கிறவன். எனக்கு கொஞ்சம் என் சரத்துல பெலன் இருந்தால் போதுமே, நான் எழுந்து வேலை செய்து விடுவேனே. உங்களுக்கு தெரிகிறது இல்லை உங்கள் தெய்வம் உங்களை எவ்வளவு அழகாக வாழ வைக்கிறார் என்று. உங்கள் சரத்திலே பெலனை தந்து இந்த கையை அசைக்கிறேனே, இந்த கையை அசைக்கிறதுக்கு எத்தனை நரம்புகள் வேலை செய்கிறது. ஒரு ரோபோட்டை செய்யும் பொழுது எத்தனை லட்சம் வயர்கள் நரம்புகளை போல வேலை செய்ய வைக்கிறது உள்ளே, மைன்யூட்டாக குறுகிய நிலையிலே. அதே போல இந்த மூளையிலிருந்து எத்தனை மில்லியன் லட்சக்கணக்கான நரம்புகள், நார்கள் எங்கள் கை கால்களை அசைக்க செய்கிறது. ஒரு நாளுக்கு உங்களுடைய ரத்தம் உங்கள் இருதயத்தில இருந்து கேபிலரிஸ் வழியாக, ஆர்டரிஸ் வழியாக முழுவதும் ஓடி திரிய கிட்டத்தட்ட 60,000 கிலோமீட்டர் உங்கள் ரத்தம் உங்கள் சனத்திலே ஓடுகிறதா. பம்ப் பண்ணி அவ்வளவுக்கு உங்களுடைய இருதயம் பம்ப் பண்ணி கொண்டிருக்கு. 60,000 kilometers nearly your heart is pumping the blood. Your blood is being circulated through your whole body from head to toe, nearly 60,000 kilometers in a day. அதுக்கு இந்த ஹார்ட் அடிச்சுட்டே இருக்கு. பேட்டரி கொடுத்திருக்கா, வயர் கொடுத்திருக்கா, வயர்லெஸ் போட்டிருக்கா? இல்ல. How is it pumping? The Creator's order. Till death you should pump. You should do your duty. Eyes, you should do your duty. Ears, you should do your duty. Mouth, you should do your duty. அந்த தெய்வம் தந்ததை நாம் மறந்து விடுகிறோம். சரீரம் மட்டுமல்ல, இருக்கிறதா
போதும். சந்தோஷம். சந்தோஷமாய் திருப்தியோடு வாழ பழகினீர்களானால் துக்கமும் உங்கள் வாழ்க்கையிலே குறையும். மற்றவனை நினைத்து மற்றவனை சம்பந்தப்படுத்தி துக்கப்படாதீர்கள். உங்களுக்கு இருக்கிறதை வைத்து சந்தோஷப்படுங்கள். மற்றவனை நினைத்து 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 கவலைப்படாதிருங்கள். Be happy in what you have. Then your life will be filled with joy. இருக்கிறதை வைத்து நீங்கள் சந்தோஷப்படும் பொழுது உங்கள் வாழ்க்கையே ஆனந்தம் களிப்பாய் மாறும். ஆகவே இந்த அழகான பாடலை கேட்போமா? தெய்வம் எனக்கு இருக்கிறார், நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? உயிராக என் தெய்வம் எனக்கு இருக்கும் பொழுது முதலாவது நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? கவலை என்பது வரும், வந்து போகும். ஆனால் ஆண்டவரிடம் கேளுங்க, என் ஆண்டவர் எனக்கு இருக்கிறாரே, இதுக்கு மேலே நான் கவலைப்படணும். இந்த அருமையான பாடலை பிள்ளைகள் பாடும் பொழுது தேவனோடு இணைந்து கேட்போமா? அதோடு மற்ற பாடல்களையும் கேட்போம். இந்த பாடல்களை எத்தனை அருமையாக சொல்லுகிறது பார்த்தீர்களா? தேவனை துதித்துக் கொண்டே இருங்கள், பாடுங்கள். அழகான பாடல்கள், உங்களுடைய அழகான வாய்ஸ் தான் எனக்கு வேணும் நினைக்காதீங்க. பாருங்க, எந்த வாய்ஸ் அழகாக இருக்கு. கரல் பிடிச்சி பழைய கார் மாதிரி இருக்கு, பழைய என்ஜின் மாதிரி. ஏதோ எனக்கு இருக்கிறத வச்சு நான் பேசுகிறேன் தானே. யாராயினும் இந்த வாய்ஸை பற்றி பேசினா என்ன இப்படி இருக்குன்னு, உங்கள்ட்ட நல்ல வாய்ஸ் இருக்கு, நீங்க நல்லா பேசுங்கன்னு சொல்லுவேன். என்கிட்ட இருக்கிறத தான் நான் செய்யலாம் கடவுளுக்கு. அதே போல உங்களுக்கு என்ன இருக்கோ கடவுளுக்கு செய்யுங்க, அதை கடவுள் ஆசீர்வாதமா மாற்றுவார். அருமையானவர்களே, சங்கீதம் 92 அதிகாரம் 4 சொல்லுகிறது, ஆண்டவரே உம்முடைய செய்கைகளால் என்னை மகிழ்ச்சி ஆக்கினீர். இல்லாததை குறித்து கவலைப்படாதபடி இருக்கிற கர்த்தர் தந்தவைகள், உங்களுக்கு கிடைத்தவைகளை வச்சு சந்தோஷப்படுங்கள் என்று சொன்னோமே, அதுதான் இந்த வார்த்தை. கர்த்தாவே
உம்முடைய செய்கைகளால் என்னை நீர் மகிழ்ச்சி ஆக்கினீர். உயிர் வாழ வைத்ததே பெரியதப்பா. அதுக்கு மேலே நீர் எல்லாம் எனக்கு தந்திருக்கிறீரே. இந்த துக்கம் எனக்கு வேண்டாம், துயரம் வேண்டாம். எனக்கு நீர் தந்தது போதும். என் ஆசை, என் தேவை, என் எதிர்பார்ப்பு கூடியதினால் தான் ஆண்டவரே எது கிடைத்தாலும் எனக்கு போதாது 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 என்று இருந்தது. என்னுடைய எதிர்பார்ப்பு அவ்வளவா இருந்தது. இது முடிந்தால் இது வேணும், இது முடிந்தால் இது வேணும் என்று நான் எதிர்பார்த்து விட்டேன் ஆண்டவரே. ஆனால் நீ நடத்தி வந்த பாதைகளை நான் திரும்பி பார்க்கிறேன் அப்பா. உம்முடைய அன்பை நினைத்து பார்க்க நீர் எவ்வளவு எனக்கு செய்திருக்கிறீர் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடம் நெருங்கி வாங்க. எப்பொழுதும் ஆண்டவரை நினைத்துக் கொள்ளுங்க. உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். அவர் அருமையான தெய்வம். அருமையானவர்களே, 1 பேதுரு 5:7 சொல்லுகிறது, உங்கள் கஷ்டங்களை எல்லாம், உங்கள் கவலைகளை எல்லாம், உங்கள் வேதனை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். ஆண்டவர் மேலே வைத்து விடுங்கள். அவர் பாரம் எடுப்பார். நாளைக்கு 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 என்று கவலைப்படுவதினால் உங்கள் சரத்திலே ஒரு முழத்தை கூட்டவும் கூட முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. சிலர் கவலைப்பட்டு கொண்டே இருப்பாங்க. ஏன் பிரதர் கவலைப்படுறீங்க? சும்மா கவலைப்படுறேன் பிரதர். சும்மா கவலைப்படுறியா? சும்மா இவ்வளவு வேலை செய்யலாம், அதுக்கே நீ சும்மா கவலைப்படுற. சும்மா இவனாவது கவலைப்படுவானா? கவலைப்படுறாங்க. என்னடா, டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, கவலைப்படுவாங்க. ஏன் பிரதர் கவலைப்படுறீங்க? டிவி பாக்குறேன், நான் அந்த டிவிக்குள்ள வாரேன் இல்லையே. அதுக்கேடா கவலைப்படுறீங்க? உங்களோட திறமையில போய் பாருங்க, டிவிக்குள்ள வருவீங்க ஒரு காலம். டிவிக்குள்ள வந்தா என்ன சந்தோஷமா? அது முக்கியம் இல்ல. டிவி பார்க்க கண்களுக்கு பார்வையை தந்தாரே, அது சந்தோஷம். உங்களுக்கு ஒரு டிவியை முதல்ல தந்தாரே, அதுக்கு சந்தோஷம். டிவி போறதுக்கு கரண்ட தந்தாரே, அதுக்கு சந்தோஷம். கரண்ட்டுக்கு காசு கட்ட கையில காசு தந்தாரே, அதுக்கு சந்தோஷப்படுங்க. வீணானவைகளுக்கு கவலைப்பட்டு கவலைப்பட்டு உங்கள் சரீரத்தை வேதனைப்படுத்திக் கொள்ளாங்க. இன்னைக்கு அநேக பேருக்கு வர வியாதி என்ன? சாப்பாட்டால வியாதி, பிரச்சனையால வியாதி, டிப்ரெஷனால வியாதி, எல்லாத்தாலையும் வியாதி. முக்கியமான வியாதி என்ன? கவலையினால் வருகிற வியாதி. என்னடா, எவ்வளவுதான் கடவுள் செஞ்சாலும் அது என்ன? திருப்தியோடு வாழ பழகு. வாழ்க்கையில கடவுள் தருகிறவைகளுக்கு நன்றியோடு வாழ பழகு. அப்பொழுது துக்கம் என்பது குறைந்து போகும். அருமையானவர்களே, துயரம் என்பது நீங்கி போகும். இதெல்லாம் இந்த உலகத்தோடு முடிகிறவைகள். இந்த உலகத்துக்காக கடவுளை விட்டுறாதீங்க. உலகத்துல வர கவலைகளுக்கு என்று சொல்லி கடவுளை விட்டு போயிடாதீங்க. கடவுள் இருக்கிற விசுவாசத்தை இழந்துடாதீங்க. கடவுளுக்குள்ள எப்பொழுதும் நீங்கள் வாழும் பொழுது அவருடைய ஊழியத்தை செய்யுங்க. எவ்வளவுதான் பிரச்சனை, கவலை, கஷ்டம் என்ன வந்தாலும் அவரை சேவியுங்க. அவரை மறுதளிச்சிடாதீங்க. கவலை, துக்கம், துயரம், சஞ்சலம், சலனம் உங்கள் வாழ்க்கையை கடவுளை விட்டு பிரிக்க கூடாது. தெய்வத்துடைய அன்பை விட்டு உங்களை பிரிக்க கூடாது. அவருடைய ஊழிய அழைப்பை விட்டு உங்களை பிரிக்க கூடாது. துக்கம் வரும், நாளைக்கு நீங்க எழுப்பி நிக்கணும் தைரியமா. இன்றைக்கு பின்னேரம் கவலை, காலையில் எழும்புற நேரம் தைரியமா இருக்கணும். துக்கம், துயரம் உங்களை ஆளுகை செய்ய, தொடர்ந்து உங்கள் வாழ்க்கை ஆளுகை செய்ய விடாதீங்க. என் ஹஸ்பண்டோட சந்தோஷம் இல்ல, சந்தோஷமாக பழகுங்க, சரி வரும். கடவுள்கிட்ட கேளுங்க, கடவுள் மாற்றுவார். என்ன மனைவியோட எனக்கு திருப்தி இல்ல, கடவுள்கிட்ட கேளு, கடவுள் மாற்றுவார், கடவுள் செய்வார். என்ன வேலையில எனக்கு சந்தோஷம் இல்ல, வேலை இல்லாதவன் எத்தனையோ பேர் கஷ்டப்படுகிறார்கள். ஐயோ கடவுள் தந்தாரே என்று நன்றியோடு வாழ பழகுங்க. எனக்கு என்னடா, இவ்வளவுதானா, 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 இதுதானா என்று கவலைப்படாதே. இவ்வளவு தந்தாரே என்று சந்தோஷப்படு. இவ்வளவா என் பிள்ளைகளை வாழச் செய்தாரே, எனக்கு இது போதும் என்று சந்தோஷமாய் வாழ பழகுங்க. கவலை 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 என்று கடவுள் செய்த நன்மைகளை மறந்து விடாதீங்க. எப்பொழுதும் கடவுளோடு இருங்க, கடவுளோடு நெருங்கி இருங்க, சந்தோஷமா இருங்க, மற்றவனை சந்தோஷமா வாழ வைங்க. நாளைக்கு 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 என்று கவலைப்பட்டு இன்றைக்கு இருக்கிற சந்தோஷத்துல இருந்து விடாதீங்க. கடந்த செய்திகள்லையும் சொன்னான், இன்றைக்கு அநேகர் ஐயோ நடந்ததை நினைச்சு 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 கவலைப்பட்டு கவலைப்பட்டு இன்றைக்கு இருக்கிற சந்தோஷத்துல இருந்து விடுறாங்க. இனி வரப்போற சந்தோஷமான நாட்களை கூட சந்தோஷமா இருக்கல, எனக்கு அப்படி ஆயிடுச்சு தானே, எனக்கு இப்படி ஆயிடுதானே, ஆயினது முடிந்தாயிற்று. இன்றைக்கு கடவுள் தர உயிரை இருக்க சந்தோஷமாய் வாழ பழகுங்க. நாளைக்கு வரப்போற நாளுக்கு சந்தோஷமாய் வாழ பழகுங்க. அதே போல
நாளைக்கு நாளைக்கு என்று கவலைப்பட்டு இன்றைக்கு இருக்கிற சந்தோஷத்தில் வந்துடாதீங்க. இன்னைக்கு அநேகர் சுகத்தை, சந்தோஷத்தை, சமாதானத்தில் காணேன். ஐயோ நாளைக்கு என்ன செய்ய போறோம், நாளைக்கு என்ன ஆக போகுது, ஐயோ நாளைக்கு எதிர்காலம் வர்றக்கலாம் என்று நினைச்சு 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 கவலைப்பட்டு இன்றைக்கு சந்தோஷம் இல்லை. நாளைக்கு வரணும்னா நாளைக்கு சந்தோஷம் இல்லை. ஒவ்வொரு நாளும் எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்பட்டு நிகழ்காலத்திலே சந்தோஷம் இல்லாமல் வாழ்ந்து விடுகிறார்கள். ஆகவே கடவுளுக்குள்ளே வாழும் பொழுது என்ன இருக்கிறதோ சந்தோஷமாய் வாழுவோம். கொஞ்சம் தான் இருக்கா, சந்தோஷமா இருப்போம். இவ்வளவுதான் இருக்கா, சந்தோஷம் இருக்கும். கடவுள் இருந்தா எல்லாம் நிறைவாயும் திருப்தியோடும் இருக்கும். ஆகவே அருமையானவர்கள், இன்னைக்கு பாருங்க, கடைசி நேரத்துக்கு வந்திருக்கிறோம் செய்தியே. கடவுளுக்குள்ளே நீங்கள் வாழ்ந்து விட்டால் நீங்கள் மரிக்கும் பொழுதும் உங்களுக்கு துக்கமே இல்லை, உங்களுக்கு துயரமே இல்லை. வெளிப்படுத்தல் என்கிற புஸ்தகத்திலே 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் எப்படி அழகாக சொல்லப்படுகிறது. தேவனுக்குள்ளே மரித்தவர்கள் பரிசுத்த பரலோகத்துக்காக எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள். பரலோகத்திலே இருக்கும் பொழுது ஒரு தேவதூதன் யோவான் என்கிற பக்தனை பார்த்து கேட்கிறார், உனக்கு தெரிகிறதா இந்த வெள்ளை அங்கி போட்டவர்கள் எல்லாம் யார் என்று? அப்பொழுது அந்த பக்தன் சொல்லுகிறான், ஆம், இவர்கள் எல்லாரும் ஆண்டவருக்குள்ளே மரித்தவர்கள், ஆட்டுக்குட்டியானவருக்குள் மரித்தவர்கள் என்று சொல்லும் பொழுது தேவதூதன் அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறான். உண்மைதான் மகனே, இவர்கள் எல்லாரும் இந்த பூமியிலே வாழும் பொழுது ஆண்டவராகிய இயேசுவின் இரத்தத்திலே தங்கள் அங்கிகளை தோய்த்தவர்கள், தேவனை மறுதலிக்காமல் வாழ்ந்தவர்கள். உபத்திரவம் வந்தது, மறுதலிக்கவில்லை. கண்ணீர் வந்தது, மறுதலிக்கவில்லை. திருப்தி இல்லாத வாழ்க்கை வந்தது, ஆண்டவரை விட்டு விடவில்லை. கர்த்தரை விட்டு விலக வேண்டிய சூழ்நிலைகள் வந்தது, மரணங்கள் வந்தது, வீட்டுக்குள்ளே துயரங்கள் வந்தது, இழிவு வந்தது, ஏழ்மை வந்தது, வறுமை வந்தது, அவமானம் வந்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசுவை அவர்கள் விட்டு விடவில்லை. இவர்கள் ஆண்டவருடைய இரத்தத்திலே தங்கள் வஸ்திரங்களை தோய்த்தவர்கள் என்று சொல்லி அவர்களை குறித்து சந்தோஷப்பட்டு சாட்சி சொன்னது மட்டுமல்ல, அவன் சொல்லுகிறான், இவர்களுக்கோ இனிமேல் துக்கம் இல்லை, துயரம் இல்லை, கண்ணீர் இல்லை, சஞ்சலம் இல்லை, சலனம் இல்லை, வேதனை இல்லை. அவர்களுடைய கண்ணீர் எல்லாவற்றையும் ஆண்டவர் துடைத்தாராம். நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வாழ்வது மட்டுமல்ல, மரித்தால் கூட உங்களுக்கு ஆசீர்வாதம் தான். ஏன்னா பரலோகத்துக்கு போய்விட்டோமோ எங்களுக்கு துக்கமே இல்லை. என்ன சாப்பிட போறோம், என்ன உடுத்த போறோம், பிள்ளைகளுக்கு என்ன செய்ய போறோம், அம்மாக்கு என்ன செய்ய போறோம், அப்பாக்கு என்ன செய்ய போறோம், சகோதரங்களுக்கு என்ன செய்ய போறோம், பிள்ளைகளுக்கு என்ன கடமை செய்ய போறோம், ஒண்ணும் கவலை இல்லை. ஆனந்த மகிழ்ச்சி அவர்களை ஆண்டு கொள்ளும். அந்த ஆனந்த மகிழ்ச்சி உள்ள ஸ்தானத்துக்கு போகிற பாதை தான் இயேசு என்கிற பாதை. அந்த பாதையில உங்களை நடத்த பரிசுத்த ஆவியானவர் வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் சித்தப்படி நீங்கள் நடக்கும் பொழுது பிதாவை நீங்கள் மகிமைப்படுத்துவீர்கள். அப்பொழுது கண்கள் மூடும் பொழுது அவருடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். ஆகவே நடைமுறையிலே நடக்கிற ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்க போகிறேன். இன்னைக்கு பாருங்கள், மனுஷன் எவ்வளவு திருப்தியற்ற மனுஷன் என்று சாதாரணமாய் வளருகிறோம். ஐயோ படிக்கணுமே படிக்கணுமே, ஒன்று பெற்றோருடைய அழுத்தம், எதிர்காலத்தினுடைய பயம், பாடசாலையின் பயங்கள் என்று சொல்லி படிக்கிறோம். படித்துட்டோம். அடுத்தது என்ன கவலை? ஐயோ வேலை கிடைக்கணுமே என்று கவலை. இப்ப வேலை கிடைக்கணுமே என்று அலைஞ்சு திரிகிறோம், சிவி அனுப்புறோம், பயோடேட்டா செய்யறோம், ஒரு இடமா பாக்குறோம், அதுல ஒரு கவலை. சரி வேலை கிடைச்சிச்சு, ஒரு அமெரிக்கா டாலர் ஒரு $2000 சம்பளம் கிடைக்குது, அதுல $1500 கிடைக்குது. இப்ப கவலை என்ன? ஒரு கார் வாங்கணுமே, ஒரு லோன் எடுக்கணுமே. சரி காரை வாங்கிட்டேன், ஐயோ இந்த $1500 பணம் காணாதே, எனக்கு இன்னொரு வேலை வேண்டுமே. சரி அதுலயும் கிடைச்சி ஏதோ 2000 கார் வாங்கியாச்சு, லோனும் சரி எல்லாம். இப்ப எனக்கு ஒரு திருமணம் வேணுமே, திருமணம் கிட்ட வரணும், ஐயோ எனக்கு ஒரு வீடு வேணுமே ஒரு கவலை. சரி வீட்டுக்கு முயற்சி எடுத்து அதுக்கு பாடுபட்டு 1 வருஷம் 6 மாசம் 5 மாசம் 10 மாசம் 2 வருஷம் 3 வருஷம் அது வீடு வாங்கியாச்சு. திருமணமும் சரி, ஐயோ திருமணம் இப்படி நடக்கணுமே, ஜாமா அப்படி இருக்கணுமே, இப்படி இருக்கணுமே கவலை. அதுல முரண்பாடு, அதுலயே ஒரு துக்கம், கவலை. சரி திருமணமும் முடிஞ்சிச்சு, இப்ப கொஞ்ச நாள் புள்ள வேணுமே ஒரு கவலை. ஐயோ புள்ள வேணுமே, புள்ள கிடைச்சிச்சு. இப்ப
பிள்ளை கிடைச்சா என்ன கவலை? ஐயோ இரவா முடிக்க வேண்டியிருக்கு, ஐயோ இரவா பால் கொடுக்க வேண்டியிருக்கு, ஐயோ பிள்ளை அழுது, ஐயோ தூங்க விடுறா இல்லையே, சரின்னா அதுல கவலை. சரி பிள்ளை வளர்ந்து பிள்ளை படிச்சு பிள்ளை நர்சரி போடணும், ஐயோ நர்சரி தேடி தெரியணுமே, இப்ப நர்சரிக்கு கவலை. சரி நர்சரி முடிய இப்ப தாங்க சின்ன பட்டாங்களே பாடு, அதே நிலைமைக்கு இப்ப பிள்ளைய கொண்டு வரோம். ஐயோ பிள்ளை படிக்கணுமே, ஸ்கூல் நல்ல ஸ்கூல் வேணுமே, ரெக்கமெண்டேஷன் வேணுமே, அங்க ஸ்கூலுக்கு போய் ஸ்கூலுக்கு போனே இன்னும் கவலை. ஐயோ ஸ்கூலுக்கு போக கார் வாங்கணுமே, இன்னொரு வாகனம் வேணுமே, இல்ல ஒரு வேன் ஹயர் பண்ணணுமே, ஐயோ பிள்ளைய கொண்டு வரணுமே, அதுல ஒரு 20 வருஷம் கவலை பிள்ளைய குறிச்சு. சரி 20 வருஷம் முடிய ஐயோ பிள்ளைக்கு கல்யாணம் கட்டி வைக்கணுமே, இப்ப பிள்ளைய கல்யாணம் கட்டுறதுக்கும் கவலை. ஐயோ நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணுமே, நல்ல புருஷன் கிடைக்கணுமே, இல்லாட்டி செத்தானே இவன். ஒரு சின்ன பிள்ளை கல்யாணத்துல விட்டீங்களோ வாழ்க்கை ஃபுல்லா குழிதான், சாவப்பட்டி படுக்க பக்கத்திலேயே இருக்கு. ஒரு சின்ன பிள்ளை ஜாக்கிரதையா கடவுளை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. திருமணம் முடிக்காதவர்களே, திருமணம் முடித்தும் சிலருக்கு ஆசை உண்டு. பக்கத்துல இருக்கிற மனுஷி சந்தோஷம் இருக்காது, அடுத்தவன் அங்க தூரத்துல இருக்கிற மனுஷி தான் சந்தோஷம். பக்கத்துல இருக்கிற மனுஷியோட சிரிச்சு கேட்க மாட்டான், ரோட்ல பக்கத்துல இருக்கிற புருஷன் தெரிய மாட்டான், தூரத்துல இருக்கிற அங்க வெரி நைஸ். எஸ் சரி, புருஷன் கொண்டாடி அது அடுத்த கிழமைக்கு புருஷன் கொண்டாடி பிள்ளைகளை குறித்து பார்ப்போம் வருகிற காலங்களிலே. இப்படி இருக்கும் பொழுது இப்ப பிள்ளைக்கு கல்யாணம் கட்டி கொடுத்த பிறகு ஐயோ என்ற பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டானே, பிள்ளைய கூட்டிட்டு போகாம வீட்டுக்குள்ளே இருக்கிறதா? சரி பிள்ளைய கொண்டு போயிருச்சு, புருஷன் அம்மா அப்பாவுக்கும் கவலை. என்ன சொல்றாங்க சில அம்மா அப்பா, என்ற பிள்ளைய பிரிச்சுட்டானே, பிள்ளைய பிரிச்சுட்டானா கல்யாணம் கண்ணா மனைவியோட சேர்ந்திருப்பான்றது வேதம். வேதம் சொல்லுது மனைவியோட இருக்கணும், பிரிக்கையில் அவங்களுக்கு என்று ஒரு பிரைவசி வேண்டும். எத்தனையோ குடும்ப சண்டைக்கு இந்த பெற்றோர் திருமணம் முடித்த பின்பதாக அவர்களுடைய ஈடுபாடு அதிகமா இருப்பதினாலே பிள்ளைகளால் ஒழுங்காக நிம்மதியாய் வாழ முடிகிறது இல்லை. சில பிள்ளைகள் எந்த நேரமும் தாய் தகப்பனிடம் குறை சொல்வார்கள், புருஷனை தன் மனைவியை குறை சொல்வார்கள். அவர்களுடைய பெற்றோருடைய அட்வைஸ் எந்த நாளும் திருமணம் முடித்தவர்களுக்கு தேவையில்லை. கடவுள் இருக்கிறார், அவரிடம் பாரம் வைக்க வேண்டும். முடியாத ஒரு கட்டம் சில புருஷர்கள் மனைவிக்கு துரோகம் செய்து வேறு தொடர்பு வைப்பார்கள், சில மனைவிகள் புருஷனுக்கு துரோகம் செய்து தொடர்பு வைப்பார்கள். இப்படியான நிலைமைகள் சூழ்நிலை வரும் பொழுது எச்சரிப்பு கொடுத்து, அம்மா இப்படி நடக்கிறது, அப்பா இப்படி நடக்கிறது, இல்லை வீட்டுக்குள்ளே ஒரு சண்டை இருக்கு, இப்படி சமாதானம். பெற்றோர் கூட கணவன் மனைவியை ஒன்று சேர்க்க நினைக்கணுமே ஒழிய, நீ இப்படி செய் அப்ப இவர் அடங்குவார், நீ அப்படி செய் அப்ப அவ அடங்குவார், இப்படி நீங்கள் அட்வைஸ் பண்ண கூட கூடாது. இது அவர்களுடைய வாழ்க்கைக்கு துக்கமாய் அமைந்துடும். சரி, அதை அடுத்த வாரம் பார்க்கலாம் நினைக்கிறேன். புருஷன் பொண்டாட்டிகளே, கணவன் மனைவிகளே, பெற்றோரே, அடுத்த வாரம் தேவ சித்தமானால் அந்த செய்திகளை கேட்கலாம். சரி, பிள்ளைய கட்டி கொடுத்துட்டான், பிள்ளை நம்மளை விட்டு தூரம் போயிட்டேன்னா அதுல கவலை. கொஞ்ச நாள்ல பிள்ளைக்கு பிள்ளை இல்லையேண்டா அதுக்கும் கவலை. சரி, பிள்ளைக்கு பிள்ளை கிடைச்சிட்டுண்டா அதுக்கும் கவலை. என்ன, ஐயோ இந்த வயசுல என்னைய பிள்ளைய தூக்க வைக்கிறாங்களேடா அதுக்கும் கவலை. கிழட்டு வயசுல கல்யாணம் கட்டி கொடுத்து இன்றைக்கு நாங்களே தான் சாப்பாடு கொடுக்க வேண்டும், அதுக்கு ஐயோ எந்த புருஷனுக்கு 80 வயசாயிட்டு இன்னும் வேலை வாங்குறாங்களேடா அதுக்கும் கவலை. சரி, இப்படி மனுஷன் மரணம் மட்டும். சரி, வயசு போயிட்டே இப்ப பேர பிள்ளை எல்லாம் வந்துட்டு, ஐயோ பேர பிள்ளை யூ ஷட் அப் சொல்லிட்டே அதுக்கும் கவலை. இப்படியா வளர்த்த, நான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன், நான் சாப்பிடாம கொடுத்து வளர்த்தேன். உங்களை யாரு சாப்பிடாம கொடுத்து, நீங்களும் சாப்பிட்டு அவங்களுக்கும் கொடுக்கலாம். இல்ல சாப்பாடு கொஞ்சமா இருந்தா அன்புக்கு கொடுக்கறது வேற. அதனால அதுக்குண்டு இதே இந்த நாள் என்ன 20 வருஷமா சாப்பிடாமலே வளர்த்தீங்களா? அது ஒரு 2 நாள், ஒரு மாசம் 2 மாசம் சாப்பிடாம இருந்திருக்கலாம். சில நேரம் ஒரு டாய்லெட்டுக்கு கூட போக முடியாது. பிள்ளைகள் வளரும் பொழுது என்னென்ன அழுவாங்க, குழப்புவாங்க. அதுக்கு என்ன வாழ்க்கை ஃபுல்லா போகாமலா இருந்தீங்க? அதெல்லாம் சும்மா கதை தானே. சோ எல்லாத்துக்கும் முறுக்கிறதையும் துக்கப்படுறதையும் விட்டு விட்டு பேர பிள்ளை என்ன ஏசிட்டான். டிவி பார்ப்பாங்க, இவங்க பழைய காலத்து படம் பார்ப்பான், பேர பிள்ளை வந்து டிவி கேம் விளையாட போவான். கிவ் மீ த ரிமோட். பாருங்களேன், இந்த வயசுல இந்த வயசுக்கு இப்படி சொல்லிட்டான். பிள்ளைக்கு அந்த வயசு, உனக்கு இந்த வயசுல அந்த வயசு தானே இருக்கு. பிறகு என்ன நாம என்ன சின்ன வயசாவா மாற போகிறோம்?
எல்லாத்துக்கும் துக்கப்படாதீங்க. உங்களோட வயதுக்குரிய ஆசைகள், உங்கள் வயதுக்குரிய எதிர்பார்ப்புகள், உங்கள் வயதுக்குரிய விருப்பங்களோடு நாங்கள் திருப்தியோடு வாழ பழகினார் இந்த துக்கம் என்கிறதை ஜெயிக்கலாம். இயேசு என்கிற நாமத்தினால், வேதத்தின் வசனத்தினால், தேவனை ஆராதிக்கிற ஆராதனைகளால், சொல்லப்படுகிற பிரசங்கங்களால், ஊழியங்களிலே கூட துக்கம் இருக்கலாம். கள்ளமாக உங்கள் பதவிகளை பறிப்பார்கள், எடுப்பார்கள். ஒருவனை தள்ளி மற்றவன் எழும்பி வர பார்ப்பான். வேலை தளத்திலே உண்டு, ஊழியத்திலே உண்டு, பாடசாலை எல்லாவற்றிலும் உண்டு. இவை எல்லாவற்றையும் குறித்தே வாழாதபடி மேலானவைகளை நாடுங்கள். பரலோகத்தின் வாழ்க்கையை நாடி உலகத்தின் வாழ்க்கையை நடத்துங்கள். அப்பொழுது உங்களுக்கு இருக்கிறவைகளோடு நீங்கள் திருப்தியோடு வாழுவீர்கள். உங்கள் துக்கங்கள் மறைந்து போய்விடும். ஆண்டவராய இயேசு இருக்கிறார். மரணம் மட்டும் துக்கப்படாதீங்க, அப்ப வாழ்ந்ததுக்கு அர்த்தமே இல்லை. இன்றைக்கு துக்கம்னா நாளைக்கு இருக்கிற சந்தோஷம் உங்களுக்கு திருப்தி உண்டாக்கட்டும். ஒரே துக்கம் உங்களை ஆளுகை செய்யக்கூடாது. ஆண்டவர் எப்பொழுதும் சொன்னார், மகிழ்ச்சியோடு இருங்க. கவலையாதான் இருக்கும், கவலை வரதான் செய்யும். ஆனா முடிந்த மட்டும் சந்தோஷமாயிருங்கள். தேவனுக்குள், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. துக்கம், சஞ்சலம், சலனம், கவலை வேண்டாம். யோசேப்பு துக்கப்பட்டான். அவன் சொன்ன தீர்க்க தரிசனத்தினால், அவன் சொன்ன பிரசங்கத்தினால், அவன் சொன்னான் இப்படிதான் நடக்க போகிறது என்று. அவனை தூக்கி குழியிலே போட்டார்கள். துக்கம் அவனை ஆளுகை செய்தது. ஆனாலும் அவன் கடவுளிலே வைத்த உண்மையை விடவில்லை. அவன் அடிமையாக விற்கப்பட்டான். அங்கே பொய் குற்றச்சாட்டு வந்து அவனை குழியிலே போட்டார்கள். அதிலேயும் அவன் துக்கப்பட்டான். ஆனால் அவன் கடவுளுடைய வைத்த உண்மையை மாற்றவில்லை. சிறைக்கு போனான். அங்கேயும் அவனுக்கு துக்கம் வந்தது. அப்பாவுடைய சமூகத்திலே அன்பாய் இருந்த பிள்ளை இன்றைக்கு ஒரு அனாதையை போல வீட்டு வேலைக்காரனாய் குழியிலேயும் சிறையிலேயும் இருக்க வேண்டி துக்கமே அவனுடைய வாழ்க்கையாய் மாறியது. ஆனால் தீர்க்க தரிசனம் மாறவில்லை. இன்றைக்கு இரவு சிறையிலே, நாளைக்கு காலையிலே எகிப்தின் தலைமைத்துவத்திலே தெய்வம் மாற்றினார். ஆண்டவரால் எல்லாம் மாற்ற முடியும். துக்கம் தான் முடிவல்ல, துயரம் தான் உன் வாழ்க்கை அல்ல, கவலைதான் உன் எதிர்பார்ப்பு அல்ல, சஞ்சலம் தான் உன்னை ஆளுவது அல்ல, சலனம் தான் உன்னுடைய ஒவ்வொரு நாள் இரவின் படுக்கையும் அல்ல. ஆண்டவருக்குள்ளே உங்களை திடப்படுத்திக் கொண்டு அடுத்த நாளுக்கு தைரியமாய் முகம் கொடுங்கள். நான் ஏன் வாழணும், இனிமேல் ஏன் வாழணும் என்று சொல்லாமல் வாழுகிற நாட்களிலே சந்தோஷமாய் தேவனுக்குள்ளே வாழுங்கள். ஆண்டவரை நோக்கி பாருங்கள். இந்த அருமையான பாடல் சொல்லுகிறது, அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா என் அப்பா, நீங்க பார்த்துக் கொள்வீங்க. அப்பே நான் துக்கப்படணும். கவலை வந்தா நாங்க யார்கிட்ட ஓடுறோம்? அப்பாட்ட ஓடுறோம். ஒரு பிள்ளை விழுந்துட்டுன்னா எங்க ஓடுது? அப்பாட்ட ஓடும். அப்பா தூக்கி அணைச்சி கொஞ்சி என்ற அந்த வேதனையை மாற்றக்கூடியவர், அந்த அன்பு என்று சொல்லி ஓடுறோம். ஒரு வலி வந்துட்டு, ஒரு கஷ்டம் வந்துட்டு யாரை பார்த்து அழுறோம்? கெஞ்சிற அம்மாவை பார்த்து அழுறோம். அம்மா நீ வந்து என்னோட இருந்தா போதும், அம்மா அணைச்சிட்டா போதும், அம்மா தடவிட்டா போதும், அம்மா ஒரு சின்ன முத்தம் கொடுத்துட்டா போதும். அவ்வளவு வேதனையும் மறைஞ்சு போயிடும் பிள்ளைகளுக்கு. அப்படி ஆண்டவர் தான் எங்கள் அப்பாவும் அம்மாவுமாய் நாங்கள் அவருடைய சமூகத்துக்கு ஒவ்வொரு நாளும் வரும் பொழுது எங்கள் கண்ணீர் எல்லாவற்றையும் அவர் துடைப்பார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். இந்த பாடலை கேட்டு ஜெபம் செய்வோமா?
என் அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். இயேசப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். என் அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே. நான் உந்தன் பிள்ளை அல்லோ, நான் உந்தன் பிள்ளை அல்லோ, நான் உந்தன் பிள்ளை அல்லோ, நான் உந்தன் பிள்ளை அல்லோ. ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் தயவும் நிறைந்த பரலோக தந்தையே, இதோ இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு இந்த துக்கம் என்பது, சஞ்சலம், சலனம், வேதனை, கவலை என்பது ஒரு ஆபத்தாய் வராதபடிக்கு அவற்றை தூரமாக்கி விடுவீராக. பணத்தை குறித்தும், பொருளை குறித்தும், அந்தஸ்துகளை குறித்தும், வசதிகளை குறித்தும், மேன்மைகளை குறித்தும், நாளை நாள் எதிர்காலம் என்று நினைத்து துக்கம் என்பது தங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்ய விடாதபடி நீர் அவர்களோடு இருக்கிறீர். நீர் தந்த வாழ்க்கை மிகுந்த ஆனந்தம் உள்ளது என்று நினைத்து உமக்குள்ளே தைரியமாய் வாழ அவர்கள் விசுவாசத்தை நீர் அதிகரிக்க செய்வீராக. உம்மிலே விசுவாசத்தோடு வாழற்றும். என் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், என் தெய்வம் பார்த்துக் கொள்வார் என்று. ஆண்டவரே, குடும்பங்களிலே துக்கங்கள் இருந்தால் அவைகளை மாற்றும். திருமணத்திலே என்று கவலையோடு இருக்கிறவருடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆனந்த களிப்பை உருவாக்கும். பிள்ளைகள் இல்லை என்று துக்கப்படுகிறவர்களுக்கு ஆனந்த சந்தோஷத்தை உருவாக்கும். சொந்த வீடு, வாகனம் இல்லை என்கிறவர்களுக்கு சொந்தமாய் கொடுத்தரலும். நல்ல வேலை இல்லையே, பணம் சம்பாதிக்க முடிகிறது இல்லையே, கடன் கடன், ஒரு நாள் கடன் என்பது வாட்டி வதைக்கிறது என்றிருக்கிறவர்களுக்கு ஒரு ஆறுதலையும் சமாதானத்தை நீர் கட்டளையிட்டு அவர்கள் துக்கத்தை நீர் மாற்றுவீராகப்பா. அவர்கள் துக்கங்களை மாற்றுவீராக, சலனங்கள், கவலைகளை மாற்றுவீராக, வேதனைகளை மாற்றுவீராகப்பா. அவர்களை ஆறுதல் செய்தார்கள். அவர்கள் துக்கங்கள் போதும். வேலை தளத்தில் இருக்கிற பிரச்சனைகள், உயர் அதிகாரிகளோடு இருக்கிற பிரச்சனைகள், வீட்டின் அயலத்தில் இருக்கிற பிரச்சனைகள் என்று என்னென்ன பிரச்சனைகளால் துக்கங்கள் வருகிறதோ, குடும்பத்திலே வருகிற பிரச்சனைகள், தேவைகள் சந்திக்கப்பட முடியாதபடி இருக்கிற பிரச்சனைகளால் வருகிற துக்கங்கள், சலனங்கள் மாற்றும் ஆண்டவரே. யார் யார் மற்றவருடைய வார்த்தைகளால் துக்கப்பட்டு வேதனைப்பட்டு இருக்கிறார்களோ மாற்றுங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகள் அந்த காயங்களை ஆற்றட்டும். துக்கங்களை மாற்றும், துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றும், துக்கங்களை களிப்பாக மாற்றும். துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு ஒத்ததாக நீர் அவர்களை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே. வேறு என்னென்ன தேவைகள், எதிர்காலத்தின் தேவைகள் என்று அநேக பாரத்தோடு துக்கங்கள் நிறைந்திருக்கிற வாழ்க்கைக்கு நீர் ஆறுதலையும் சமாதானத்தையும் அமைதியையும் கொடுத்து அந்த துக்கங்களில் இருந்து அவர்களை விடுதலையாக்கும் அப்பா. ஆறுதல் செய்வீராக. ஊழியங்களிலே வருகிற துக்கங்கள், யோ எனக்கு இப்படி செய்தார்களே, இப்படி செய்கிறார்களே, எனக்கு அப்படி நடக்கிறதே என்று நடக்கிறவைகளை நினைத்து நினைத்து துக்கப்படுகிறவர்களுக்கு நீரே தைரியத்தை கொடும். நீ எனக்கு செய்கிற ஊழியம், உனக்கு என்ன நடந்தாலும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், நான் உனக்கு செய்வேன், நான் உனக்கு தேவையானதை ஏற்ற நேரத்திலே செய்வேன் என்று அவர்களை திடப்படுத்தி எழுப்பியர்கள் ஆண்டவரே. உம்மை விட்டு போகாதபடிக்கு எல்லாரும் உமக்குள்ளே தைரியமாய் இருக்கும்படி எல்லா துக்கங்களையும் மாற்றுங்க, கவலைகளை மாற்றுங்க, சஞ்சலத்தை மாற்றுங்க, சலனத்தை மாற்றுங்க, வேதனைகளை மாற்றுங்க. ஆறுதல் செய்யுங்க ஆண்டவரே, அமைதல் செய்யுங்க. இருக்கிறதை வைத்து திருப்தியோடு சந்தோஷமாய் வாழ ஒவ்வொரு இருதயத்துக்கும் பரிபூரணத்தை உருவாக்குங்க ஐயா. நாளையை நினைத்து இன்றைக்கு இருக்கிற சந்தோஷத்தை இழந்து விடாதபடி, சுகத்தை இழந்து விடாதபடி, வேதனைகளை இழந்து விடாதபடி அப்பா சந்தோஷமாய் அன்றன்று வாழ, அன்றன்று ஆகாரத்தை அன்றன்று போஷிப்பேன் என்று சொன்னது போல, அன்றன்றைக்கு இருக்கிற பாடுகள் அன்றன்றைக்கு போதும் என்று சொன்னது போல
உமக்குள்ளே சந்தோஷமாய் வாழ ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. பார்க்கிறவர்களுடைய என்னென்ன தேவைகள் உண்டோ எல்லாவற்றையும் செய்து கொடுத்து, ஆஸ்பத்திரிகளில் இருக்கிற ஜனங்களுக்காக துக்கப்படுகிற துக்கங்கள், வீடுகளிலே வியாதியோடு இருக்கிற துக்கங்கள், எதிர்பார்ப்புகள் நடக்கவில்லை என்கிற துக்கங்கள், பண தேவைகள், அதிக தேவைகள் இருக்கிற துக்கங்கள், எதிர்காலத்தின் காரியங்களிலே துக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றி எங்கள் எல்லா துக்கங்களையும் எல்லா வேதனைகளும் உண்மையிலே வைத்து விடுகிறோம். நீர் பாரம் அடுத்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீங்களே. ஒவ்வொருவருக்கும் இளைப்பாறுதல் கட்டளையிடுங்க ஐயா. போதும் துக்கம், போதும் கவலையின் காலங்கள், வேதனையின் காலங்கள் போதும் அப்பா. வார்த்தைகளால் மற்றவர்களை துக்கப்படுத்தாமல் தாங்களும் துக்கப்படாமல் இருக்க கற்றுக் கொடுங்க. செய்கைகளால் மற்றவர்களை துக்கப்படுத்தாமல் தாங்களும் துக்கப்படாமல் இருக்க கற்றுக் கொடுங்க. உடைய வார்த்தைகளால் அவர்களை போதித்து நடத்துங்க ஏசப்பா. நடத்தியாருங்க. துக்கங்கள் மாறட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும். சந்தோஷமாய் வாழ உடைய ஆனந்த மகிழ்ச்சியின் ஆவியானவர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் பரமன் இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராகிய தேவனுடைய கிருபையும் பிதாவாகிய ஆண்டவருடைய சமாதானமும் கிறிஸ்துவானவருடைய ஐக்கியமும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் உங்கள் அனைவரோடும் என்றென்றும் கூட இருப்பதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.